தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாம் யாவரும் எழுந்து நின்று ஆண்டவரை ஆராதிக்க நாம் ஆயத்தப்படுவோம். எங்கே 2 அல்லது 3 பேர் என் நாமத்திலே கூடுகிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் ஆவியாகிய தேவன் நம் நடுவில் இருக்கிறபடியினால் கரங்களை தட்டி நாம் அவரை மகிமைப்படுத்துவோம். வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதரே, வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதரே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுமே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. இயேசுவே நீர் பெரியவன், இயேசுவே நீர் பரிசுத்த, இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்த, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுமே, உம் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும், ஜீவனுள்ள தேவனே வாரும். தாகத்தோடு கேட்போமா? ஜீவ பாதையிலே நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே, ஜீவன் பெற என்னை நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே, ஜீவன் பெற என்னை நடத்தும். தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்த, தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர், ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே, ஜீவன் பெற என்னை நடத்தும். கேட்போமா? ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே, ஜீவன் பெற என்னை நடத்தும். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். அவர் வாக்கு தத்தம் செய்த கர்த்தர், அவர் வாக்கு மாறாத உண்மை நாதர், பொய் உரையாத தேவன், எவ்வளவேனும் பொய் உரையாத தேவன். பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனு புத்திரன் அல்ல. நமக்கு வாக்கு செய்ததை அப்படியே நிறைவாற்றுவார். தேவனுடைய வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதே. கரங்களை உயர்த்தி நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதரே, வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதரே, வாக்கு
வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. உம் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. கரங்களை உற்சாகமாக தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஓசையுள்ள கைத்தாளங்களோடு, பேரோசையுள்ள கைத்தாளங்களோடு சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. ஆமென். நாம் உட்காரலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை. பக்கத்தில் பார்த்து சொல்லும், கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். His grace endures forever. என்றுமே மாறாத ஒன்று என்னவென்றால், அது சூரியனும் மாறும், சந்திரனும் மாறும், வானமும் மாறும், பூமியும் மாறும், ஆனால் அவர் கிருபை மாறாதது. அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 92 எப்படி சொல்கிறது? கர்த்தரை துதிப்பதும், உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும், 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பது நலமாயிருக்கும். எது நலம்? இன்றைக்கு யூடியூபை திறந்தால் நலமாக வாழ்வதற்கு ஆயிரக்கணக்கான வழிமுறைகள், தொழிலில் செழிப்பதற்கு ஆயிரக்கணக்கான வழிமுறைகள், அநேக நலமான காரியங்கள் நாம் பார்க்கிறோம், அநேகர் சொல்லுகிறார்கள். ஆனால் எல்லாவற்றை பார்க்கிலும் சால சிறந்தது எதுவென்றால், காலையிலே அவரது கிருபையை அறிவிப்பது, காலையிலே அவரது கிருபையை அறிவிப்பது, அவரது கிருபையை நாம் பெற்றுக்கொள்வது எல்லாவற்றை பார்க்கிலும் நலமானது. வேதம் சொல்லுகிறது, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். நிச்சயமாக அது ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்தார், ஈசாக்கும் அதிகாலையில் எழுந்தார், அவர் மகன் யாக்கோபும் அதிகாலையில் எழுந்தார், மோசேயும் அதிகாலையில் எழுந்தார், யோசுவாவும் அதிகாலையில் எழுந்து எதிரிகளை மேற்கொண்டு வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. அந்த அதிகாலை நேரத்திலே காலையிலே எழுகிறவர்கள் வாழ்க்கையில் விழுந்ததாக சரித்திரமில்லை. நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் உண்டு. அதிகாலையில் நாம் எழும்போது கர்த்தருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும். அதை பெற்றுக்கொண்டவங்க, பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஓ ஹல்லேலூயா. கதிரவன் தோன்றும் காலையிலே, கண்களை மூடி அந்த ஒரடிய மாத்திரம், புதிய கிருபையும் பொழிந்திடுதே, நல் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. நீங்கள் பாடும்போதே ஆண்டவருடைய கிருபை உங்களை நிரப்பும். புதிய கிருபை, புதிய பலன், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உங்களை நிரப்புவதாக. கதிரவன் தோன்றும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடுதே, நல் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலையிலே. வான சுடர்கள், சூரியன், சந்திரன், தேவன் படைத்த யாவும் அதிகாலை நேரத்திலே, இந்த காலை நேரத்திலும் கூட கர்த்தரை நாம் துதிப்போம். வான சுடர்கள் கானக ஜீவன் வாழ்த்திடவே பரன் மாட்சிமையே. காற்று பறவை ஊற்று நீரோடை கர்த்தருக்கே கவி பாடிடுதே. கதிரவன் தோன்றும் காலையிலே
புதிய கிருபை பொழிந்திடுதே நல் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலை இதே. காட்டில் கதறி கானக ஓடையில் கண்டடையும் வெளிமான்களைப் போல தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரா பரிசுத்த ஆவியானவரை தேடி வந்திருக்கிற நம்மை அவர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். என்னிடத்தில் குடிக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான். ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய ஆலயத்தின் சம்பூரணத்தினால் திருப்தியாக்கும். இப்பொழுது மனக்கவலைகள் மாறுவதாக, பாரங்கள் நீங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் உம்மை துதிக்கிற இந்த வேளையிலே காட்டில் கதறி கானக ஓடை கண்டடையும் வெளிமான்களை போல் தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரா கற்பரன் இயேசுவை தேடிடுவோம். கதிரவன் தோன்றும் காலை இதே. புதிய கிருபையும் பொழிந்திடுதே நல் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலை இதே. கர்த்தர் கிருபை அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். இந்த புத்தம் புதிய காலை பொழுதின் கிருபை நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. தேவனே, அரணான நகரத்திலே உம்முடைய அதிசயமான கிருபையை நம்முடைய பிள்ளைகளுக்கு விளங்க பண்ணுவீராக. காலை விழிப்பே கர்த்தரின் சாயல் கண்களும் செவியும் காத்திருக்கும். பாதம் அமர்ந்து தேவனை ருசித்து கீதங்கள் பாடியே மகிழ்ந்திடுவேன். பாதம் அமர்ந்து வேதமை ருசித்து கீதங்கள் பாடியே மகிழ்ந்திடுவேன். கதிரவன் தோன்றும் காலை இதே. புதிய கிருபையும் பொழிந்திடுதே நல் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலை இதே. சந்தோஷமா இருக்கீங்களா? நல்லா கையை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நமக்கு பாரங்கள், கவலைகள், சஞ்சலங்கள் நம்மை அழுத்தும் போதெல்லாம் நம்மை அதிலிருந்து மீட்க வல்லது தேவனுடைய சமூகம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கும் போது அவர் நம்மை தம்முடைய கிருபையினால் நிரப்புவார். இப்பொழுது உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். நல்ல கையை தட்டி ஆண்டவர் நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. அதைத்தான் இந்த அடியில பாட போகிறோம். கர்த்தர் கிருபை என்றென்றும் ஓங்க. அந்த அடி போடும். கர்த்தர் கிருபை என்றென்றும் ஓங்க, கர்த்தரே நல்லவர் என்று உரைப்போம். கேருபீன்கள் மத்தியில் வாழும் கர்த்தர் இக்காலையில் எழுந்தருள்வார். ஹல்லேலூயா. பாடுவோமா? கர்த்தர் கிருபை என்றென்றும் ஓங்க, கர்த்தரே நல்லவர் என்றுரைப்போம். கேருபீன்கள் மத்தியில் வாழும் கர்த்தர் இக்காலையில் எழுந்தருள்வார். கேருபீன்கள் மத்தியில் வாழும் கர்த்தர் இக்காலையில் எழுந்தருள்வார். கதிரவன் தோன்றும் காலை இதே. புதிய கிருபையும் பொழிந்திடுதே நல் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலை இதே. எந்தன் உதடும் பொந்தனை போற்றும், என் கரங்கள் குவிந்தே வணங்கும். பாக்கியம் நான் கண்டடைந்தேனே, யாக்கோபின் தேவனே என் துணையே. பாக்கியம் நான் கண்டடைந்தேனே, யாக்கோபின் தேவனே என் துணையே. கதிரவன் தோன்றும் காலை இதே. புதிய கிருபையும் பொழிந்திடுதே நல் துதி செலுத்திடுவோம். கதிரவன் தோன்றும் காலை இதே. ஹல்லேலூயா. யோபுவுடைய வாழ்க்கையிலே
கர்த்தரால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டதற்கு காரணம் என்ன? தேவனுடைய ரகசிய செயல். ஹல்லேலூயா. ஒருவேளை நினைக்கலாம், கிருபைன்றாங்களே, எங்க அங்க அந்த கிருபையை பார்க்க முடியல. இஸ்ரவேல் மக்கள் அதிகாலை நேரத்திலே அவர்களுக்கு கர்த்தர் மன்னாவை கொடுத்து தேனிட்ட பணியாரத்தை போன்ற தேவதூதர்களின் அப்பமாகிய மன்னாவை கொடுத்து 40 வருடங்கள் அந்த வனாந்தரத்திலே அவர்கள் நடந்தார்கள். தேவைகளை அவர் சந்தித்தார், வழி நடத்தினார். அவர்கள் வஸ்திரங்கள் பழசாய் போகவில்லை, அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை. அப்படி அற்புதமாய் வழி நடத்தின அந்த ஆண்டவர் இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலே, புதிய உடன்படிக்கையின் காலத்திலே அதிகாலை நேரத்திலே தம்முடைய மன்னாவாகிய கிருபையை பொழிந்தருளுகிறார். அந்த மன்னா கண்களால் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் இந்த பரலோக மன்னா கண்களால் பார்க்க முடியாது. நீங்கள் பாடும்போதே, கர்த்தரை துதிக்கும் போதே ரகசியமாக உங்கள் மேல் இறங்கி வருகிறது. தேவனுடைய ரகசிய செயல் உங்களுடைய கூடாரத்தின் மேல் இருக்கிறது. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. எண்ணி முடியாத அதிசயங்கள், எண்ணில் அடங்காத அதிசயங்கள், எண்ணி நம்மை துதிக்க வைக்கக்கூடிய அதிசயங்களை கர்த்தர் இந்த மாதத்திலே நமக்கு செய்து நம்மை மகிழ பண்ணுவார். நல்ல கைகளை தட்டி இந்த 8 மாதங்கள், அடுத்த பாடல், இந்த 8 மாதங்கள் ஆண்டவர் நம்மை எப்படி வழி நடத்தினார்? எப்படி வழி நடத்தினார்? அற்புதமாக வழி நடத்தினார், அதிசயமாக வழி நடத்தினார், ஆச்சரியமாக வழி நடத்தினார், ஆனந்தமாக வழி நடத்தினார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த 8 மாதங்களில் எத்தனை நன்மைகள் ஆண்டவர் செய்திருப்பார் என்று எண்ணி பார்க்க முடியுமா? சில பேருக்கு அதை குறிப்பு எழுதி வைப்பது பழக்கமாக இருக்கும். இல்லை என்றால் நாம் அதை ஏற்படுத்தி கொள்ளலாம். அப்படி எழுதி வைத்தால் நிச்சயமாக ஆயிரக்கணக்கான நன்மைகள் இருக்கும். எத்தனை பேர் என்னோட சொல்ல முடியும்? எனக்கு ஆண்டவர் ஆயிரக்கணக்கான நன்மைகளை செய்தார். நாம் என்னோட சேர்ந்து எத்தனை பேர் சொல்றீங்க? கைகளை தட்டி ஆண்டவருக்கு சொல்றீங்களா? அதற்கு நன்றி பலி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலையிலும் மாலையிலும் எல்லா வேளையிலும் இதுவரைக்கும் நான் நடந்து வந்த பாதைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் ஒருவரே நம்மை வழி நடத்தினார். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன், இனிமேலும் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டே. தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டே. எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும்
அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் நன்மையும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசர் நினைத்து நினைத்து நல்ல எத்தனை பேரை அப்படி நடத்தி வந்தார். நன்றி சொல்ல நல்ல எபினேசராய் நன்றி சொல்ல எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. எந்தன் மாறாவின் வாழ்வை அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரமாய் இன்னும் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன், பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, கலங்காதே. நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. தாவீது இஸ்ரவேலர் எல்லாரும் மேற்கொள்ள முடியாத ஒரு எதிரியை சந்திக்கக்கூடிய ஒரு நாள் வந்தது, கோலியாத். அப்பொழுது தாவீது இளைஞனாய் இருந்தான். எப்படி இந்த ராட்சதனை மேற்கொள்வான் என்ற ஒரு சந்தேகம் ராஜாவாகிய சவுலுக்கு இருந்தது. அப்பொழுது தாவீது சொன்னான், ஒரு விசை நான் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது கரடியை மேற்கொண்டேன், ஒரு விசை சிங்கத்தின் வாயை நான் கிழித்து போட்டேன். அதை போலவே எல்லாரும் சொல்லுவோமா? இங்க கவனிங்க, அதை போலவே, அதை போல, எதை போல? ஒரு விசை ஒரு பிரச்சனையை நம்ம மேற்கொண்டோம் பார்த்தீங்களா? அதை போல வலது கரத்தை உயர்த்தி ஒரு விசை நம்மால் இதிலிருந்து வெளியவே வர முடியாத ஒரு கடன் பிரச்சனையிலிருந்து வெளியில வந்தோம் பார்த்தீங்களா? அதை போல
ஒரு விசை இந்த நோய் நம்மை முடித்து விடும், நம்முடைய வாழ்க்கை முடிந்து போகும் என்று நினைத்தோமே, அதிலிருந்து சுகத்தை கொடுத்து ஆண்டவர் நம்மை வாழ வைத்தாரே, அதை போல எல்லாரும் சொல்லுவோமா, அதை போல வலது கரத்தை உயர்த்தி, அதை போல இந்த விருத்த சேதனமில்லாத கோலியாத்தையும் நான் மேற்கொள்ளுவேன். இந்த எனக்கு எதிராய் நிற்கிற சவாலையும் இயேசுவின் நாமத்தினாலே, சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே நான் மேற்கொள்ளுவேன். அறிக்கை பண்றவங்க கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் கரங்கள் நான் கண்டே, வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டே. எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே, எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டிரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டிரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்திரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்லவா. நல்லா துதிப்போமா கைகளை தட்டி. நல்ல எபினே இதுவரை நடத்தினவர். இன்னும் சொல்லுங்க, இன்னும் பாடுங்க, விசுவாசத்தோடு பாடுங்க. அவர் நடத்துவார், அவர் விட மாட்டார், அவர் கைவிட மாட்டார். ரபா லக்கர தூரன தரன மன மர தூரலபா. என் தேவன் ஓ தம்முடைய மகிமையிலே உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் தம்முடைய மகிமையிலே நிறைவாக்குவார், நிறைவாக்குவார், நிறைவாக்குவார். நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். உன் கூடாரத்தின் முளைகளை உறுதிப்படுத்தி. தீபா தர லக்கர தூரணி ஷபா ரபா தர நமன மர தூர லபா ரபா தர நம துர கதர நமன மர தூர லபா ரபா. என் ஆவியானவர் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருக்கிறார். திடன் கொள்ளுங்கள், காரியத்தை நடப்பியுங்கள். ஓ ரிபா தர லக்கர தூரணி ஷபா ரபா தர நம நம ரபா. கர்த்தருடைய ஆவி, கர்த்தருடைய கரம் குறுகி போயிற்றோ? செம்மையாய் நடக்கிறவனுக்கு அது நன்மை செய்யாதோ? நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. யாக்கோபை குறித்து கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருந்தார். ஏன்னா அவங்க தாத்தா ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்திருந்தார். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தார். ஈசாக்குக்கு அவர் மகனுக்கு என்ன வாக்கு கொடுத்தார்? நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். யாக்கோபுக்கு என்ன வாக்கு கொடுத்தார்? நீ மேற்கிலும் கிழக்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இடம் கொண்டு பரம்புவாய், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை. அவங்க தாத்தாவுக்கு சொன்னதே அவர் நிறைவேற்றுவார். இருந்தாலும் அவர் பையனுக்கு சொன்னார், யாக்கோபுக்கு சொன்னார். அந்த யாக்கோபை குறித்து ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்திருந்தார். அவன் மூலமாக சமத்த உலகமும் ஆசீர்வதிக்கப்படும்படி அவன் பெயரிலே ஒரு தேசத்தையே உண்டாக்கி, யாக்கோபு இனி உன் பேர் யாக்கோபு இல்ல, உன் பேர் இஸ்ரவேல். இன்றைக்கும் அந்த இஸ்ரவேல் பேர் தேசத்திலே உலகத்தின் மத்தியிலே தேவனுடைய நாமம் மகிமைக்காக விளங்கி கொண்டிருக்கிறது. அங்கதான் மீண்டும் ராஜாதி ராஜா வரப்போகிறார். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? நல்ல கையை தட்டி. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு யூடியூப்ல நியூஸ் வந்தது, ஃப்ளாஷ் நியூஸ், புரளியல்ல ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் வந்தது, பார்த்துருப்பீங்க. முந்தா நாள் நாச்சிப்பாளையம் என்ற இடத்துல ஒரு நில அதிர்வு, கவனிச்சிங்களா? எல்லாரும் பார்த்துருப்பீங்க. நில அதிர்வு உண்டானது. ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் சிசிடிவியிலேருந்து அதை காட்டினாங்க. அப்படியே கிட்டு 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 கிட்டுன்னு ஆடுது.
நம்மலாம் நினச்சோம் இதெல்லாம் ஆப்கானிஸ்தானில் அங்கே இங்கெல்லாமா வரும், துருக்கியில் வரும், தாய்வானில் வரும், இந்தியாவில் வந்தாலும் இங்கே வந்துருமா? அப்படி தான் நம்ம நினச்சோம். கொரோனா வரும்போதும் அங்கே வந்துருச்சு, இங்கே வந்துருச்சு, இங்கெல்லாம் வராது, கடைசி நம்ம வீட்டு வாசல் வரைக்கும் வந்துருச்சு, அப்படி தானே? அதனால் உங்களை பயமுறுத்தலை. ஆனால் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் அப்படி தான். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூகம்பங்களும் பல இடங்களில் உண்டாகும். ஆனால் இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் எரியாதிருக்கிறபடியால் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆயத்தமாக இருக்கீங்களா? நீ ஆயத்தப்படு, உன்னோட கூடின எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து. ஹல்லேலூயா. யாக்கோபை குறித்து ஒரு திட்டம் வைத்திருந்தார், நம்மை குறித்தும் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். நித்திய ஜீவனை நாம் அடையும்படியாக. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்பதே அவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம். இந்த உலகத்திலும் நாம் செழித்திருக்கும்படி செய்வார். எல்லாவற்றை பார்க்கிலும் கர்த்தர் நம்மை எப்பொழுது கண்ணை மூடினாலும் பரலோகத்திலே அவருடைய சமூகத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டுமே, அதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? யாக்கோபை கர்த்தர் எங்கு கண்டுபிடித்தாராம்? பாழானதும் ஊளையிடுதலும் வெறுமையுமான அந்த அவாந்தர வெளியிலே அவனை அவர் கண்டுபிடித்தாராம். கண்டுபிடித்து அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், கண்மணியை போல அவனை காத்தருளினார். அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றையும் அவன் வாழ்க்கையிலே அவர் நிறைவேற்றினார். அதை போலவே நம்மையும் கூட எங்கேயோ கடந்த அப்படித்தானே. யோசிச்சு பாருங்க, எப்படி திருப்பூருக்கு வந்த நாளை நான் யோசிச்சு பார்க்குறேன். நீங்களும் அப்படியே ஒரு டைம் வேகமாக ரிவைண்ட் பண்ணி பாருங்க. எப்படி ஒரு தனி மரமாக வந்து நின்றோம், எப்படி யாருமே தெரியாது, எந்த பழக்க வழக்கமும் கிடையாது, வருமானமும் கிடையாது. அப்படிப்பட்ட யாக்கோபை போல வந்து இங்கே நின்ற காலொன்றிய நம்மேல் கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருந்தபடியினால் நம்மை இதுவரைக்கும் கண்டுபிடித்தார், நம்மை நடத்தினார், உணர்த்தினார், இனிமேலும் நடத்துவார். சொன்னதை செய்யும் அளவும் என்னை சொல்லுங்க கைவிடவே. டவுட் பண்ணவே பண்ணாதீங்க, சந்தேகப்படவே படாதீங்க. அவர் கைவிடவே மாட்டார். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டி. ஏன் தெரியுமா? இது தேவனுடைய வாசஸ்தலம், தேவன் தங்குகிற வீடு. இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். இன்றைக்கு ஒரு விசேஷித்த அபிஷேகம், ஸ்பெஷல் அனாயிண்டிங். ரபா தர லக்கர தூர நம நம ரபா. உத்தம ஆசீர்வாதங்களோடு கர்த்தர் நமக்கு எதிர்கொண்டு நிற்கிறார். உத்தம ஆசீர்வாதங்கள், தேவ பிரசன்னம், தேவ கிருபை, தேவ மகிமை விளங்குவதாக. தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. ஏல்பத்தே இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல்பத்தே இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே, துளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு
பரம்புவா என்றீரே. பூமியின் தூளை போல் உன் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை விடமாட்டா. எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. ஏல்பத்தே இது வானர் இன்றைக்கு ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல்பத்தே இது வானத்தின் விசுவாசத்தோடு ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். இயேசு கிறிஸ்து திரளான ஜனங்களோடு நடந்து சென்று கொண்டிருந்த போது அநேகர் அவரை நெருக்கினார்கள். அநேகருக்கு அவரை பார்க்க ஆசையாக இருந்திருக்கும், அநேகருக்கு அவரை தொட்டு பார்க்க ஆசையாக இருந்திருக்கும், அவர் என்ன பேசுவார் என்னெல்லாம் பார்க்க ஆசையாக இருந்திருக்கும். ஆனால் அத்தனை பேர் அவரை நெருக்கின போதும் ஒரே ஒரு பெண் மாத்திரம், ஒரே ஒரு பெண்ணுடைய தொடுதலை, அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டதை அவர் உணர்ந்தார். என்ன டிஃபரன்ஸ், என்ன வித்தியாசம்? இன்னைக்கு நிறைய பேர் நம்ம ஆண்டவரை ஆராதிச்சு கொண்டு இருக்கிறோம். உலகெங்கிலும் நிறைய பேர் இந்த ஓய்வு நாளில் கர்த்தரை ஆராதித்து கொண்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு சிலருடைய தொடுதலை அவர் உணர்வார். ஒரு சிலர் அவரை தொடும்போது அவருடைய வல்லமை வெளிப்படுகிறதே அவர் உணர்வார். தேவன் ஏன் தேவன் பட்சபாதம் உள்ளவரா? வேதம் சொல்லுகிறது God is not partial. God shows no partiality. அவர் பார்ஷியாலிட்டி பட்சபாதம் பார்க்கிற தேவன் அல்ல. அப்படி என்றால் என்ன? அவருடைய திருந்து வல்லமை புறப்பட்டு நம்மை சுகமாக்க வேண்டும் என்றால் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன? விசுவாசம். வலது கரத்தை உயர்த்தி இந்த பாடலை பாடும் பொழுதெல்லாம் யாருக்கோ பாடுகிறார்கள் என்றல்ல, யாருக்காகவோ எழுதப்பட்ட வாக்கு தத்தம் என்று அல்ல, எனக்காகவே நமக்காகவே எழுதப்பட்ட வாக்கு தத்தம் நம்புறவங்க கைகளை தட்டி அப்படியே அதை சுதந்திரித்து நம்மோடு பாடும்போது கர்த்தர் உனக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு, ஃபுல் ஸ்டாப், கமாவே கிடையாது வாக்கு தத்தத்துக்கு. ஆபிரகாம் அதை அப்படியே நம்பினா. நடந்துச்சா? பக்கத்தில் சொல்ற நடந்துச்சா? நடந்துச்சு. உங்களுக்கும் நடக்கும். நடக்காதுன்னு தோணும், ஆனா நடக்கும். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். ஏல்பத்தே இது வானர் இன்றைக்கு டுடே ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல்பத்தே நல்ல விசுவாசத்தோடு ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீ. தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீ. செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீ. தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீ. சொன்னதை செய்யும் அளவும் அப்படியே முழு நம்பிக்கையோடு எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உங்க கையை கர்த்தர் பிடிக்கிறார். ரிபா லபா ரபா சொன்னதை செய்யும் அதுதான் 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 எனக்கு சொன்னதை செய்யும் அளவும்
அவருடைய தொடுதல், அவரிடத்தில் வல்லமை புறப்படுகிறது. தம்மை விசுவாசத்தோடு தொடுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் கர்த்தருடைய வல்லமை புறப்பட்டு இயேசுவின் நாமத்திலே சுகம் அளிக்கிறது, விடுதலை அளிக்கிறது. அந்தகார வல்லமை, அசுத்த ஆவிகளின் கிரியைகள், கடன் பாரங்கள், மனக்கவலைகள், தீரா வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் ரிபா லபா ரதா ரனா மனா மரா துர லபா ரபா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. ஏல் பெத்தே, இது வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தே, இது வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். நல்ல கைகளை தட்டி தேங்க்யூ லார்ட். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. அப்படியே நாம் எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தருடைய சமூகத்தில், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும், எல்லாரும் சொல்லுவோமா, பரிபூர்ண ஆனந்தம். உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. கர்த்தரை நான் எப்பொழுதும், சொல்லுவோமா, எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. முடிந்தவங்க 2 கை, முடியாதவங்க 1 கை, எப்படினாலும் பரவாயில்ல. உங்களுடைய இருதயம் உயர்த்தப்பட்டு இருக்கட்டும். ஒருவேளை நிற்க முடியலன்னா கூட உட்கார்ந்து கொள்ளலாம். ஒரு பதாரலா ஷக்கர தூரனா மன. மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ உங்கள் இருதயத்தை பார்க்கிறான். நம்முடைய வாழ்வில், ஊழியத்தில், தனிப்பட்ட வாழ்வில், தொழில், வேலையில், குடும்ப வாழ்க்கையில், எல்லாவற்றிலும் ஆண்டவர் நம்மை உயர்த்த விரும்புகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் உன்னதமான நிலைக்கு கொண்டு செல்ல விரும்புகிறார். ஆனால் எதிரியாகிய சத்துரு பிசாசு நம்மை கீழே விழத்தல்ல பல முறைகளை, வழிகளை ஒவ்வொரு நாளும் அவன் யோசித்து செய்து கொண்டே இருக்கிறான். ஆனாலும் கூட கர்த்தர் உங்கள் மூலமாக, நம் மூலமாக மகிமைப்படுவார். கரங்களை உயர்த்தி, அதைத்தான் சங்கீதம் 9 பாடலாக எழுதியிருக்கிறார். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயும். எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயும். எதிரியின் கை ஓங்க விடாதேயும். எதிரியின் கை ஓங்க விடாதேயும். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே, உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே, அதிசயமானவரே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே, உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே, அதிசயமானவரே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே.
வாழ்த்துகிறே வாழ்த்துகிறே வணங்குகிறே உம்மை போற்றுகிறே உயர்த்துகிறே வாழ்த்துகிறே வணங்குகிறே போற்றுகிறே முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே உன்னதமானவரே உம் அதிசயங்கள் எல்லாம் அதிசயமானவரே நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை. நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை. ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே உன்னதமானவரே உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே அதிசயமானவரே. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே நெருக்கடி வேளையில் புகலிடமே. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே நெருக்கடி வேளையில் புகலிடமே. நெருக்கடி வேளையில் புகலிடமே. நெருக்கடி வேளையில் புகலிடமே. முழு இதயத்தோடு உம்மை கரங்களை கூப்பி உன்னத தலைகளை உயர்த்தி பரத்தை நோக்கி உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே அதிசயமானவரே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே அதிசயமானவரே. உன்னதமானவரே என் உறைவிடம் நீதானே. உன்னதமானவரே என் உறைவிடம் நீதானே. உயர்த்துகிறே வாழ்த்துகிறே வணங்குகிறே உம்மை போற்றுகிறே உயர்த்துகிறே வாழ்த்துகிறே வணங்குகிறே உம்மை போற்றுகிறே உயர்த்துகிறே வாழ்த்துகிறே வணங்குகிறே போற்றுகிறே. மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை நேரத்திலும் நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ள உதவி செய்த தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பதற்காக நன்றி. உம்முடைய ஆளுகைக்குள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். நாம் உட்காரலாம். சங்கீதம் 138:8 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. ஆமேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதக்காரன் தாவீது சொல்லும்பொழுது சொல்லுகிறார்,
கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். கர்த்தர் நமக்காக என்ன செய்வாரா? யாவையும் செய்து முடிக்கிற தேவன். ஆண்டவருக்கு மகிமை. இந்த மாதம் தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தமோ, கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். தோத்திரம். அவன் சொல்லும் பொழுது இப்படி சொல்லுகிறான், கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை என்ன செய்யக்கூடாது? நெகிழ விடாதிருப்பீராக. அவருடைய கரத்தின் கிரியைகள் யாரு? நீங்களும் நானும் தான் அவருடைய கரத்தின் கிரிகை. ஆமென். ஆண்டு சொல்ல, என்னை நெகிழ விடாதிருப்பீராக, என்னை தவற விடாதிருப்பீராக, என்னை விட்டு விடாதிருப்பீராக. என்னை விட்டு விடாமல் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற என் தேவன். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த ஸ்தோத்திர காலை நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் நினைச்சுன்னா ஸ்தோத்திரம், எத்தனையோ நாட்களாய் எதிர்பார்த்திருக்கிற தேவன் என் வாழ்க்கையில் நினைச்சுனா இந்த நன்மைகள், இந்த ஆசீர்வாதங்கள், எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காதபடி, எதிர்பார்த்த காரியங்கள் நினைச்சுனா உங்கள் வாழ்க்கையில் கிடைக்காதபடி உங்கள் மனம் சோர்ந்து போய் இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் நினைச்சுனா நீங்கள் தளர்ந்த நிலைமையில் இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் விடாய்த்து போயிருக்கலாம். ஆனால் இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், தாவீதுக்கு சொன்னதை போல அமிஸ்தோத்த நீங்களும் உங்கள் வாழ்க்கையில விசுவாசத்தோடு அறிக்கையிடுங்கள், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு நாள் என்னச்சுன்னா, ஒரு தேசத்தில் அமிஸ்தோத்திரம் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, அலெக்சாண்டர் அவர் தன்னுடைய தேசத்தை என்னச்சுன்னா இரவு நேரத்தில் அவர் சுற்றி பார்ப்பதற்காக என்னச்சுன்னா மாறு வேஷத்தில் போனார். அப்படி போகும் பொழுது என்னச்சுன்னா ஒரு இருட்டடைந்த ஒரு இடத்துல, அந்த ஊருடைய என்னச்சுன்னா அந்த தேசத்தினுடைய கடைசி பகுதியில் என்னச்சுன்னா அவங்க காவல் காத்து கொண்டிருக்கிற ஒரு இடத்துல ஒரு விளக்கு மட்டும் எரியப்பட்டு கொண்டிருந்தது. அங்கே என்னச்சுன்னா போய் பார்ப்பதற்காக அலெக்சாண்டர் என்னச்சுன்னா போனார். அங்கே போகும் பொழுது அவருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. அங்கே இருக்கிற மனிதன் என்னச்சுன்னா கீழே என்னச்சுன்னா படுத்து என்னச்சுன்னா இந்த டேபிள் என்னச்சுன்னா தூங்கி கொண்டிருந்தான். இதை பார்த்தபோது அலெக்சாண்டருக்கு பயங்கரமான நினைச்ச கோபம். ஆனால் அவன் பக்கத்தில் போய் பார்க்கும் பொழுது அங்கே சில காரியத்தை அந்த மனிதன் எழுதி கொண்டே என்னச்சுன்னா அப்படியே என்னச்சுன்னா தூங்கி விட்டான். அதில் எழுதப்பட்டிருக்கிற வாசகம், இவ்வளவு பெரிய பிரச்சனைகள், இவ்வளவு எனக்கு தேவைகள், இவைகளை சந்திப்பது யார் என்று சொல்லி தன்னுடைய பிரச்சனைகளையும் தன்னுடைய தேவைகளையும் எழுதி வைத்து கீழாக என்னச்சுன்னா ஒன்று எழுதியிருந்தான், இவைகளை சந்திப்பது யார் என்று சொல்லி அந்த வார்த்தை எழுதி வைத்திருந்தார். உடனே என்னச்சுன்னா அவனுடைய தூக்கத்தை பார்த்து அலெக்சாண்டருடைய இருதயம் என்னச்சுன்னா உடைக்கப்பட்டது. இவ்வளவு வேதனையோடு இருக்கிறான், இவ்வளவு என்னச்சுன்னா பிரச்சனையோடு இருக்கிறான், இவ்வளவு தேவையோடு என் தேசத்தில் ஒரு மனிதன் என்னச்சுன்னா இருக்கிறானே என்று சொல்லி, என் தேசத்தை பாதுகாக்கிற மனிதன், என் தேசத்துக்காக என்னச்சுன்னா நின்று கொண்டிருக்கிறவன், இவன் இப்படி நிற்கிறான் என்று சொல்லி அந்த என்னச்சுன்னா பெண்ணை எடுத்து அதுக்கு கீழாக என்னச்சுன்னா அலெக்சாண்டர் என்னச்சுன்னா அவன் ஒரு சைனை பண்ணிவிட்டு என்னச்சுன்னா அங்கிருந்து கையெழுத்திட்டு விட்டு அங்கிருந்து போய் கடந்து போனான். அவன் விழித்து பார்த்த பொழுது என்னச்சுன்னா தன் தேசத்தில் இருக்கிற ராஜாவுடைய என்னச்சுன்னா கையெழுத்து இருக்கிறது. எனக்காக இது யார் செய்து முடிப்பார் என்று எழுதின என்னச்சுன்னா அந்த அதற்கு கீழாக இந்த தன்னுடைய ராஜாவுடைய கையெழுத்து இருப்பதை பார்த்தவனை பதறி அடித்து அவன் தன்னுடைய தேசத்திற்கு காலையில் என்னச்சு எழும்பி என்னச்சுன்னா அரண்மனைக்கு ஓடி போனான். ராஜாவை பார்த்து அவன் கதற ஆரம்பித்தான், நான் தெரியாமல் நான் சோர்ந்து போய் நான் நினைச்சேன் தூங்கிவிட்டேன், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், என்னை ஒன்று செய்து விடாதீர்கள் என்று சொல்லி அவன் புலம்ப ஆரம்பித்தான். ஆனால் அதற்கு முன்பாகவே அவனுக்கு தேவையான அத்தனையும் அலெக்சாண்டர் அவனுக்கு சந்தித்தார். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, உலகத்தில் இருக்கிற ஒரு மனிதன், உலகத்தில் இருக்கிற ராஜா தன்னுடைய தேசத்திற்கு ஒரு மனிதனுடைய தேவைகளை சந்திப்பதற்கு, அவனுடைய காரியத்திற்கு ஒரு முடிவு உண்டாக்குவதற்கு முடியும் என்று சொன்னார். உங்களையும் என்னையும் படைத்த அவருடைய கரத்தின் கிரியைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில தேவன் நிச்சயமாகவே நமக்காக யாவையும் செய்து முடிக்க தேவன் வல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில எந்த ஸ்தோத்திரம் மனம் சோர்ந்து போய் வந்திருக்கலாம், மனம் விடாய்த்து போய் வந்திருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஸ்தம்பிக்கப்பட்ட நிலைமையோடு கூட என் காரியத்தை யார் எனக்கு இந்த காரியத்திலிருந்து விடுதலை தருவார், யார் என்னை ஆசீர்வதிப்பார், யார் எனக்கு நன்மை செய்வார், யார் எனக்கு என் காரியத்திற்கு ஸ்தோத்திரோடு விடுதலையை தர முடியும் என்கிற எண்ணத்தோடு சோர்வோடு கூட பல ஜபங்கள் பண்ணி பல நாட்களாய் காத்திருந்து பல முயற்சிகளை எடுத்தும் இன்றும் தோல்வியோடு கூட இந்த இடத்தில் வந்திருந்தால், இன்றைக்கு உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. தேவன் உங்களுக்காக காரியத்தை செய்து முடிக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. செய்து முடிப்பார் என்கிற பதம், ஒரு 3 பதம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. செய்து முடிப்பார்
என்றால் என்ன சொன்னா அதற்கு அர்த்தம் என்ன? ஆமென் ஸ்தோத்திரம். அதற்கு 3 அர்த்தங்களை என்ன சொன்னா ஹீப்ருல என்ன சொன்னா சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு முதல் அர்த்தம் என்னன்னு சொன்னா முடிவுக்கு வராத ஒன்றை முடிவுக்கு கொண்டு வருவார். முடிவுக்கு வராத ஒன்றை என்ன செய்வார்? அவர் முடிவுக்கு கொண்டு வருவார். உங்கள் வாழ்க்கையில நீண்ட நாட்களாக இருக்கிற என்னச்சுன்னா பிரச்சனைகள் என்ன? உங்கள் வாழ்க்கையில நீண்ட நாட்களாக தீராது இருக்கிற பிரச்சனைகள், உங்கள் வாழ்க்கையில நீண்ட நாட்களாக இருக்கிற என்னச்சுன்னா போராட்டங்கள், உங்கள் வாழ்க்கையில நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாதபடி இருக்கிற வியாதிகள், நீண்ட நாட்களாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சத்துருக்களுடைய நெருக்கங்கள், சதிகள், எந்த காரியத்தின் எனக்கு ஒரு விடுதலை இல்லை என்று சொல்லி நீண்ட நாட்களாக ஒரு காரியத்திற்கோ ஒரு பிரச்சனைக்கோ ஒரு எந்த விதமான போராட்டத்திற்கோ ஒரு முடிவில்லாமல் இருந்தால் இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், முடிவில்லாத காரியத்திற்கு இந்த மாதத்தில் தேவன் முடிவை உண்டாக்க போகிறார். அல்லேலூயா. முடிவில்லாத காரியத்திற்கு, இதுவரையும் அதற்கு தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு, தீர்க்க முடியாத வியாதிகளுக்கு, தீர்க்க முடியாத போராட்டத்திற்கு, தீர்க்க முடியாதபடி இருக்கிற சதி மோசங்களுக்கு, எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவைகளுக்கு இந்த மாதத்தில் கர்த்தர் ஆமென் ஸ்தோத்திரம் யாவையும் செய்து முடிக்க போகிறார். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென் ஸ்தோத்திரம் நிறைவேற்றுபவர். ஆமென் ஸ்தோத்திரம் செய்து முடிப்பார் என்று சொன்னால் முடிவுக்கு வராததை முடித்து கொண்டு வருகிறவர். ஆமென் ஸ்தோத்திரம் செய்து முடிப்பார் என்று சொன்னால் இரண்டாவது காரியம் நிறைவேற்றுகிற தேவன். நிறைவேற்றுகிற தேவன். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் என்ன? ஆமென் ஸ்தோத்திரம் நீங்கள் உடைந்து போன நிலைமையில, நீங்கள் ஸ்தம்பித்து போன நிலைமையில, சோர்ந்து போன நிலைமையில, மூழ்கி போன நிலைமையில, எழும்ப முடியாதபடி இருந்த சூழ்நிலைகள, உங்க வாழ்க்கையில எல்லா விதமான நெருக்கத்தில் இருக்கும் பொழுது இனி வாழ முடியாது, இனி என்னால இந்த காரியத்தை செய்ய முடியாது, என் வாழ்க்கையில் என்ன எதிர்பார்த்து நான் தோத்து போய்விட்டேன், ஆண்டவர் இந்த காரியத்தை என்ன ஸ்தோத்திரம் எனக்கு செய்வாரா என்று அன்றைக்கு நீங்கள் வேதனையோடு கூப்பிட்ட பொழுது கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. தேவன் உங்களுக்கு வார்த்தையை கொடுத்தாரு. ஒரு தீர்க்கதரிசி மூலமாகவோ, ஒரு ஊழியக்காரர் மூலமாகவோ, இல்ல சபை போதகர் மூலமாகவோ, இல்ல சபை கூட இருக்கிற மற்ற விசுவாசிகள் மூலமாகவோ, இல்ல வேதத்தை நீங்கள் வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது வேத வசனத்தின் நிமித்தமாகவோ கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகள் அது எதுவா இருந்தாலும், இதுவரை ஆண்டவரே இத்தனை நாட்கள் ஆகிவிட்டது, இத்தனை மாதங்கள் ஆகிவிட்டது, வருஷங்கள் ஆகிவிட்டது, நீ சொன்ன வார்த்தை நிறைவேறலப்பா, என் வாஞ்சை நிறைவேறலப்பா, நீ தந்த தரிசனம் நிறைவேறலப்பா, நீ கொடுத்த சொப்பனங்கள் நிறைவேறலப்பா, நீ கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறவில்லை என்று சொல்லி வேதனையோடு கூட இருந்தால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், நிறைவேற்றாத காரியங்கள், நிறைவேற்றி முடிக்கப்படாத அத்தனை காரியத்தையும் கர்த்தர் இந்த மாதத்தில் நிறைவேற்றி முடிப்பாராக. அல்லேலூயா. உங்கள் வாஞ்சை நிறைவேறும், உங்கள் ஏக்கம் நிறைவேறும், உங்கள் விருப்பம் நிறைவேறும், உங்கள் தரிசனம் நிறைவேறும். கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்களும் வார்த்தைகளும் நிச்சயமாகவே நிறைவேறும். ஆமதிக்கிறவங்க நல்ல கை வைத்தால சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவதாக ஸ்தோத்திரம், அவர் முடிப்பார், செய்து முடிப்பார் என்ற அர்த்தம் என்ன? ஆமென் ஸ்தோத்திரம் முடிக்க முடியாத முடிவுக்கு கொண்டு வருகிறவர், நிறைவேற்றாததை நிறைவேற்றி முடிக்கிறவர். மூன்றாவதாக பூர்த்தி செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். என்ன செய்வாரா? பூர்த்தி செய்கிறவர். ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கோடிட்ட இடங்களை நிரப்புக என்று சொல்லி fill in the blanks ன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா நினைச்ச பிள்ளைகளுக்கு ஒன்றை எழுதி நினைச்ச டேஸ் என்று சொல்லி நினைச்ச போட்டிருப்பார்கள். ஆமென் ஸ்தோத்திரம். அதிலே சரியான விடை எடுத்து பூர்த்தி செய்ய வேண்டும். அவர்களுக்கு மதிப்பெண் கொடுக்கப்படும். இன்றைக்கும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில சொல்லுகிற காரியம், இதுவரையும் தடைபட்டிருக்கிற காரியங்கள், செய்து நிறைவேற்றப்படாமல் இருக்கிற காரியங்கள், பூர்த்தி செய்யப்படாமல் இருக்கிற காரியங்களை இந்த மாதத்தில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பூர்த்தி செய்வாராக. அது வேலைகளா இருக்கட்டும், அது பிள்ளைகளுடைய திருமண காரியமா இருக்கட்டும், அது படிப்பா இருக்கட்டும், எந்த இடத்துல வெற்றிடத்தோடு இருக்கிறீர்களோ அந்த வெற்றிடத்தை கர்த்தர் இந்த மாதத்தில் நிரப்புவார். ஆமதிக்கிறவங்க எத்தனை பேரு? அம்மே கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஜோமன போகிறோம், எல்லாம் ஜோமன போகிறோம். எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி தாவீது சொன்ன
சொன்ன அந்த வார்த்தையை விசுவாசத்தோடு அறிக்கையிட்டு, ஆண்டவரே இதுவரையும் முடிவுக்கு வராத காரியத்தை இந்த மாதத்தில் எனக்கு முடிவுக்கு கொண்டு வருகிறேன். இதுவரையும் தீர்க்கப்படாத காரியங்கள் இந்த மாதத்திலே தீர்க்கப்படுகிறது. இதுவரையும் ஆண்டவரே மாறாத வியாதிகள், நீண்ட நாட்களா இருக்கிற பிரச்சனைகள் முடிவுக்கு வருகிறது ஆண்டவரே, முடிவுக்கு வருகிறது ஆண்டவரே. மகளை வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, மகனை கர்த்தர் வாயிலை திறந்து தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி, தேவன் அதை செய்ய போகிறார், தேவன் அதை செய்ய போகிறார், தேவன் அதை செய்ய போகிறார். அது தேவ பிள்ளைகளுக்கு நிறைவேற்றப்பட போகிறது. அதை தேவன் செய்து முடிக்க போகிறார். அவர் சொன்ன காரியத்தை நிறைவேற்ற போகிறார். அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேற போகிறது. தேவன் தந்த தரிசனம் நிறைவேற போகிறது. தேவன் தந்த வாக்குத்தத்தம் நிறைவேற போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வெற்றிடத்தோடு நிற்கிற பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த வெற்றிடங்கள் நிரப்பப்படாத அந்த காரியத்தில் நன்மையினால் கர்த்தர் நிரப்ப போகிறார், நன்மையினால் நிரப்ப போகிறார். ஆமை எல்லா கைகளை தட்டி வாய்களை திறந்து நல்ல உற்சாகத்தோடு கர்த்தர் அதை செய்ய போகிறார், செய்ய போகிறார். நல்ல ஆவியில் நிறைந்த விடுதலையோடு இயேசுவை நாமத்தில் விரோதமான எல்லா தடைகள் மாறட்டும், எல்லா தடைகள் மாறட்டும், எல்லா தடைகள் மாறட்டும், எல்லா போராட்டங்கள் மாறட்டும், எல்லா இயேசுவை நாமத்தில் சாபத்தின் கட்டுகள் மாறட்டும், அந்தகாரத்தின் கட்டுகள் மாறட்டும், இயேசுவை நாமத்தில் மரணத்தின் கட்டுகள் மாறட்டும், இயேசுவை நாமத்தில் எதிராய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் நன்மைகள் நடக்க முடியாத, ஆசீர்வாதங்கள் கிடைக்க முடியாதபடி நடக்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தருடைய நாமத்தில் முடிப்பாராக. நல்ல கைதட்டி 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 நல்ல வாயை திறந்து, நல்ல வாயை திறந்து ஆமென். ஓத ரக தான ரக தான ரக தான ரக தான இயேசுவை நாமத்தில், இயேசுவை நாமத்தில், இயேசுவை நாமத்தில் அற்புத அற்புத இயேசுவை நாமத்தில், இயேசுவை நாமத்தில் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு யாவையும் செய்து முடிப்பார். எனக்காக யாவற்றையும் செய்பவரே, எனக்கு நீ பயமில்லை உலகினிலே. எனக்காக யாவற்றையும் செய்பவரே, எனக்கு நீ பயமில்லை உலகினிலே. எனக்காக யாவற்றையும் செய்வதினா, எனக்காக யாவற்றையும் செய்வதினா, நான் ரட்சிப்பின் பாத்திரம் ஏந்தி தொழுதிடுவே, நான் ரட்சிப்பின் பாத்திரம் ஏந்தி தொழுதிடுவே. பஞ்சத்திலே எலியாவுக்கு அப்பம் கொடுத்தார், பஞ்சமின்றி எலியாவை ஆசீர்வதித்தார். பஞ்சத்திலே எலியாவுக்கு அப்பம் கொடுத்தார், பஞ்சம் யாவை ஆசீர்வதித்தார். பஞ்சம் தீரும் வரை அந்த விதவை விட்டு, பஞ்சம் தீரும் வரை அந்த விதவை விட்டு, பானையிலே எண்ணெய் மாவு குறையவில்லை, அந்த பானையிலே எண்ணெய் மாவு குறையவில்லை. எனக்காக யாவற்றையும் செய்பவரே, எனக்கு நீ பயமில்லை உலகினிலே. எனக்காக யாவற்றையும் செய்பவரே, எனக்கு நீ பயமில்லை உலகினிலே. எனக்காக யாவற்றையும் செய்வதினா, எனக்காக யாவற்றையும் செய்வதினா, நான் ரட்சிப்பின் பாத்திரம் ஏந்தி தொழுதிடுவே, நான் ரட்சிப்பின் பாத்திரம் ஏந்தி தொழுதிடுவே. நாளைய தினத்திற்காக கவலை வேண்டாம், நாதனேசு இருக்கிறார் அஞ்சவே வேண்டாம். நாளைய தினத்திற்காக கவலை வேண்டாம், நாதனேசு இருக்கிறார் அஞ்சவே வேண்டாம். நாளைய தினத்திற்காக கவலைப்படும், நாளைய தினத்திற்காக கவலைப்படும். அந்த நாளுக்கு அதீனதின் பாடுகள் போடும், அந்த நாளுக்கு அதீனதின் பாடுகள் போடும். எனக்காக யாவற்றையும் செய்வரே, எனக்கு நீ பயமில்லை உலகினிலே. எனக்காக யாவற்றையும் செய்பவரே, எனக்கு நீ பயமில்லை உலகினிலே. எனக்காக யாவற்றையும் செய்வதினா, எனக்காக யாவற்றையும் செய்வதினா, நான் ரட்சிப்பின் பாத்திரம் ஏந்தி தொழுதிடுவே, நான் ரட்சிப்பின் பாத்திரம் ஏந்தி தொழுதிடுவே. ஆமென். எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். பக்கத்தில் ஆட்களை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார்.
இந்த மாதத்தில் செய்வார். அல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் ஆமென் ஸ்தோத்திரம். முடிவுக்கு வராததை முடிவுக்கு கொண்டு வருவார், நிறைவேற்றாததை நிறைவேற்றுவார். ஆமென் ஸ்தோத்திரம். பூர்த்தி செய்யப்படாததை கர்த்தர் பூர்த்தி செய்வார். ஆமென். நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆசீர்வாதத்தை சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். யாருக்கு இந்த என்ன காரியத்தை செய்து முடிப்பார்? அவன் ஆமென் சொல்லும்படி சொல்லுகிறார், எனக்கு ஆண்டவர் செய்த விசுவாசத்தோடு அறிக்கை இடுகிறார். அந்த அறிக்கை இடுவதற்கு காரணம் என்ன? ஆமென் ஸ்தோத்திரம். யாருக்கு இந்த காரியத்தை ஆண்டவர் செய்வார்? அதே அந்த சங்கீதம் 138 ஒரு 3-4 காரியம் சொல்லப்பட்டு இருக்கிறது. நேரத்தை கருதி என்ன சில காரியத்தை உங்களோடு கூட சொல்லுகிறேன். முதலாவதாக என்ன வசனம் சொல்லுகிறது, 1ஆம் வசனத்தையும் 2ஆம் வசனத்தையும் வாசிக்கும் பொழுது ஆமென் ஸ்தோத்திரம் 138 சங்கீதம் 1-2 வசனத்தை வாசிக்கும் பொழுது, உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை என்ன செய்வேன்? கீர்த்தனம் பண்ணுவேன். தேவனுக்கு முன்பாக என்ன செய்வேன்? கீர்த்தனம் பண்ணுவேன். உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமோ உமது உண்மையின் நிமித்தமோ உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். அல்லேலூயா. யாருக்கு ஆண்டவர் என்ன யாவையும் செய்து முடிப்பேன் என்று சொன்னார். தாவீது இந்த வார்த்தை என்ன சொல்லுவதற்கான காரணம் என்ன? எந்த ஒரு தேவ பிள்ளை கர்த்தரை துதிக்கிறார்களோ அந்த துதிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு, தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்து ஆராதனை அர்ப்பணிக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் என்ன செய்வார்னா யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரத்தில் நாம் செய்கிற காரியம் என்ன? நமக்கு பாடுகள் வரும் பொழுது, நமக்கு உபத்திரங்கள் வரும் பொழுது, நமக்கு துன்பங்கள் வரும் பொழுது, நமக்கு துயரங்கள் வரும் பொழுது, நமக்கு ஆமென் ஸ்தோத்திரம் நிந்தைகள் வரும் பொழுது, அவமானங்கள் வரும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் நடக்காமல் இருக்கும் பொழுது நாம் செய்கிற காரியம், தேவனை துதிக்க வேண்டிய தேவ பிள்ளைகள் நாம் தேவனை துதிக்காமல் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறோம். ஆனா சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவன் எந்த நிலைமையில் என்ன செய்த வார்த்தையை சொன்னான்? 7ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பாருங்கள். அவன் சொல்லும் பொழுது 7ஆம் வசனம், நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாய் உமது கையை நீட்டுவீர், உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். அவன் சொல்லுகிறான், துன்பத்தின் நடுவில் இருக்கிறேன், நான் நினைச்சேன் ஸ்தோத்திரம், என் சத்துருக்கள் எனக்கு கோபத்திற்கு நான் ஆளாயிருக்கிறேன். என் சத்துருக்கள் இருக்கும் பொழுது, நான் துன்பத்தின் நடுவில் இருக்கும் பொழுது கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக நான் கர்த்தரை துதிப்பேன். எப்படி துதிப்பேன் சொன்னான்? முழு இருதயத்தோடு என் ஆண்டவரை துதிப்பேன் என்று சொன்னான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில வெற்றிக்கு காரணம், ஒரு தேவ பிள்ளை வாழ்க்கையினுடைய ஜெயத்துக்கு காரணம், ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையினுடைய விடுதலைக்கு காரணம், ஒரு தேவ பிள்ளை எவ்வளவு கர்த்தரை துதிக்கிறோமோ அவ்வளவு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில வெற்றியை தருவார், அவ்வளவு நமக்கு ஜெயத்தை தருவார், அவ்வளவு நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளை தருவார். ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வேதத்தில் சில உபத்திரத்தின் நடுவில் கர்த்தரை துதித்த பிள்ளைகளை குறித்து உங்களுக்கு நான் நினைப்பூட்டுகிறேன். அவன் யோசபாத்துக்கு விரோதமாக அம்மோன் புத்திரரும் மோவா புத்திரரும் மலை தேசத்தாரும் ஏராளமாய் வந்தார்கள். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தில் அவன் தேவ சமூகத்தில் வந்து கர்த்தரை நோக்கி என்ன துதிக்க ஆரம்பித்தார். துதிக்கிற சேனையை வைத்தார். கர்த்தருடைய வார்த்தை வந்தது. அவர்கள் துதி செய்ய தொடங்கின பொழுது அவர்களுக்கு விரோதமாய் இந்த சத்துருக்களுடைய பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை மாறப்பண்ணி கர்த்தர் சத்துருக்களை கீழே முறித்து போட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டு. அன்பு தேவ பிள்ளைகளே, நீ யுத்தம் பண்ண வேண்டும் என்பது தேவ சித்தம் அல்ல. ஆமென் ஸ்தோத்திரம். போராட வேண்டும் என்பது தேவ சித்தம் அல்ல. தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியங்கள் என்ன? ஆமென் ஸ்தோத்திரம். பிரச்சனை நேரத்தில், உபத்திரமான போராட்டமான நேரத்தில் ஒரு தேவ பிள்ளை செய்ய வேண்டிய காரியம், கர்த்தரை துதிச்சா போதும், தானாவே எல்லா பிரச்சனைக்கு ஒரு முடிவை கர்த்தர் நமக்கு தருவார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். வாயை திறக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா.
தேவனை துதிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், காலையில மாலையில இரவுல நான் கர்த்தரை துதிப்பேன் என்று சொன்னான். அவன் தேவனை எப்பொழுதும் துதிப்பேன். சங்கீதம் 34:1 வாசித்து பார்த்தீங்கன்னா அவன் என்ன செய்ய ஸ்தோத்திரம், அமலேக்குக்கு விரோதமாய் அமலேக்குக்கு என்ன செய்ய போராட்டம் வந்த பொழுது, பிரச்சனைகள் ஊடாக என்ன செய்ய இருக்கும் பொழுது அவன் செய்த காரியம், சொன்ன காரியம் என்ன? கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் அவன் துதிக்க ஆரம்பித்தான். அவன் துதிச்சனால்தான் இக்கட்டுக்கு கர்த்தர் விலக்கி பாதுகாத்தா. அவன் வெட்கப்படாத முகத்தை பிரகாசம் அடைய பண்ணினா. அவன் ஸ்தோத்திரம் கர்த்தர் தம்முடைய தூதனை விட்டு அவனை பாதுகாத்தா. அவன் தேவைகளை கர்த்தர் சந்தித்தா. அவன் நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகம், அவை எல்லாவற்றையும் நின்று கர்த்தர் அவனை விடுவிக்கிறார் என்ற அந்த வார்த்தை அவன் தைரியமாய் சொன்னான். எந்த ஒரு தேவ பிள்ளை துதிக்கிறார்களோ, எந்த ஒரு தேவ பிள்ளை கர்த்தரை ஆராதிக்கிறார்களோ, அவர்களுக்கு தேவன் நிச்சயமாகவே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். எப்படி துதி என்பது என்ன? துதி என்பது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தருக்கு மகிமை உண்டா? துதி என்பது என்ன? துதி என்பது என்ன? வாயில சொல்லிட்டு என்ன கழிகின்றது அல்ல. ஆமென். ஸ்தோத்திரம். வார்த்தைகளால் முடிவது அல்ல. துதி என்பது என்ன? நம்மை தேவனுக்கு ஜீவ பலியாய் அர்ப்பணிப்பதே துதி. அல்லேலூயா. அதுதான் உண்மையான ஆராதனை. வசனம் சொல்லுது பாருங்க, ரோமர் 12:1 பாருங்க. ரோமர் 12:1 வாசிக்கும் பொழுது, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. ஆராதனை என்பதுனா உங்களை பலி கொடுக்கணும். பலின்னு சொன்னவனே அப்படியே அமைதி ஆயிட்டீங்களே. தோத்துறோம். என்ன கொடுக்கணும் அப்படின்னு என்ன? உங்களை சரண்டட் ஆக்கணும். அல்லேலூயா. பலினா என்னது? காலி பண்ணிடணும். அப்படின்னு என்ன? உள்ளே வரும் பொழுது எப்படி செப்பலை கலத்தி போடுதீங்களோ அதே மாதிரி இங்கே வந்து ஆண்டிருக்கணும், நான் ஒன்றுமே இல்லைன்னு விழுந்துடணும். யோவான் சொல்லுகிறேன், அவரை கண்ட பொழுது அவருக்கு முன்பாக எப்படி விழுந்தேன்? செத்தவனை போல விழுந்தேன். ஆமென். தோத்துறோம். சில ஆட்கள் அப்படி விழுந்தீங்க, எந்த ஆவியில் விழுந்தீங்கன்னு தெரியலை. சில ஆட்கள் அப்படிதான், அப்படி டப்பு டப்புன்னு அப்படின்னு ஒரு சத்தம் வருது. கர்த்தருக்கு மகிமை. அவருக்கு முன்பாக என்னச்சுன்னா ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும். எப்படி ஒப்பு கொடுக்கணும்? ஜீவ பலியா. அதாவது என்ன தெரியும், நம்முடைய ஹோல் பாடி அவருக்கு கொடுத்துடணும். உள்ளவர் நான் இல்லை, கிறிஸ்துவே. அல்லேலூயா. அதுதான் ஆராதனை. தோத்திரம். அதுதான் ஆராதனை. ஆமென். ஸ்தோத்திரம். அலெக்சாண்டர் பற்றி மறுபடியும் ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. உலகத்தை எல்லாத்தையும் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் ஆண்டு என்னச்சுன்னா எல்லாத்தையும் முடித்தான். அவன் மரிக்கும் பொழுது என்னச்சுன்னா ஒரு வார்த்தை சொன்னானா, என் ரெண்டு என்னச்சுன்னா என்னுடைய பெட்டியை மூடும் பொழுது 2 கையும் வெளியே வச்சுட்டு என்னச்சுன்னா என்னை என்னச்சுன்னா மூடி கொண்டு போங்க. ஏன்னா இந்த உலகத்துக்கு தெரியட்டும், அலெக்சாண்டர் இத்தனை வெற்றிகளை பெற்றவன், என் போகும் பொழுது ஒன்றும் கொண்டு போகவில்லை என்று தெரியட்டும்னு சொல்லி. நம்ம வாழ்க்கையில் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் ஏதோ ஒரு கையை மட்டும் என்னச்சுன்னா ஆண்டருக்கு கொடுக்குதல்ல, ஒரு வாயில கர்த்தர ஆண்டவருக்கு என்னச்சுன்னா பலி செலுத்துவதல்ல, இதை கையை உயர்த்தி மட்டும் ஆண்டவர் ஆராதிப்பதல்ல, பணிந்து குனிந்து முழங்கால் படி இட்டு கர்த்தருக்கு நம்ம முழுமையா ஸ்தோத்திர பலி செலுத்துவதே உண்மையான ஆராதனை. அல்லேலூயா. உண்மையா அதை கொடுக்கணும் ஆண்டருக்கு, கர்த்தருக்கு. உங்களுடைய வாழ்க்கையை முழுவதும் கர்த்தருக்கு கொடுக்கணும். அதுதான் ஆராதனை. அடுத்து பாருங்க ஆராதனை என்னென்ன ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 22:12 பாருங்க. ஆதியாகமம் 22:1 2ஆம் வசனத்தில் வாசிக்கிற ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னாரு. ஆதியாகமம் 22:2 அப்பொழுது என்ன, உன் புத்திரனும் உன் ஏக சுதனும், அதாவது உன் புத்திரன் உன்னுடைய புத்திரன் உன்னுடையது. ரெண்டாவது என்ன, உன் ஏக சுதன், அது உனக்குரியது. உன்னுடையது உனக்குரியது, உனக்கு ஒன்றே ஒன்று தான் உனக்குரியது. அடுத்து நீ நேசிக்கிறது அது உன்னுடையது. அதுக்கடுத்து என்னது, உனக்கு ஒரே ஒன்று, அது மட்டும் என்னச்சுன்னா அதோடு கூட நீ நேசிக்கிறதை ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலை ஒன்று மேல் அவனை தகன பலியாய் பலியிடு சொன்னான். முதல்ல நம்மை கொடுப்பது ஆராதனை, ரெண்டாவது நமக்கு நேசிப்பதை தேவனுக்கு கொடுப்பது ஆராதனை. ஒரு அலையில சொல்லுங்களே.
ஆமென். 12ஆம் வசனத்துல பாருங்க, 12ல வாசிக்கிறோம். ஆமென். அப்பொழுது அவர் பிள்ளையாண்டவன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்று செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதண்ட பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ நேசிப்பது உனக்குரியது, உனக்கு ஒன்றே ஒன்று வைத்திருக்கிறாய், அதை மட்டும் நீ எனக்காய் ஒப்பு கொடுத்தபடியா நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது நான் என்ன செய்தேன், அறிந்திருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டு. அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களை கொடுப்பது ஆராதனை. உங்களை கொடுத்து கர்த்தரை என்ன செய்ய நீங்கள் மகிமைப்படுத்தணும். இரண்டாவது, உங்களுக்குரியதை கர்த்தருக்கு, நீங்கள் நேசிப்பதை கர்த்தருக்கு, நீங்கள் விருப்பப்படுவதை கர்த்தருக்கு, நீங்கள் ஆசைப்பட்டதை கர்த்தருக்கு என்ன செய்ய ஒப்பு கொடுப்பதுதான் உண்மையான துதி ஆராதனை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஸ்தோத்திரம். நானும் பிள்ளையானாலும் சாப்பிட்டு சாக போகிறோம், ஒரே ஒரு அப்பந்தான். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஊழியக்காரன் சொல்லுகிறான், ஆமென். ஸ்தோத்திரம், கடினமான இருதயம் உள்ளவன். ஆமென். ஸ்தோத்திரம். அவன் சொல்லுகிற காரியம் என்ன, அந்த ஒரு அடையை நீ சாப்பிட்டு சாக போறல, அதுல கொஞ்சம் எனக்கு கொண்டு வா. அல்லேலூயா. ஏன்னு சொன்னா, நீ சாவதற்கல்ல, நீ வாழ்வதற்கு என்ன சொன்னா, நீ நேசிப்பதை உனக்குரியதை நீ கர்த்தருக்கு கொடுத்தால் நீ சாக மாட்டாய், நீ வாழ்வாய். ஆமென். ஸ்தோத்திரம். அதுதான் கர்த்தருடைய என்ன பிரமாணம், அதுதான் நமக்கு தேவன் நாம் நேசிப்பதை கர்த்தருக்கு கொடுப்பதுதான் ஆராதனை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு எதை நாம் நேசிக்கிறோம் அதை கர்த்தருக்கு கொடுத்து பாருங்கள். அல்லேலூயா. அது தேவனுக்கு கொடுத்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட முடியும். மூன்றாவது ஆராதனை என்பது என்ன? மூன்றாவது ஆராதனை என்பது என்ன? ஆமென். ஸ்தோத்திரம். வசனம் சொல்ல யோபு 22:21 வாசிக்கிறோம். யோபு 22:21 நீ அவரோடு பழகி எப்படி இருக்கணுமா, சமாதானமாயிரும், அதனால் உமக்கு என்ன வரும், நன்மை வரும். தோத்திரம். அவரோடு கூட சங்கமமாவது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், பலிபீடத்தை சுற்றி வருகிறேன். எதை சுற்றி வருகிறேன்? பலிபீடத்தை சுற்றி வருகிறேன். அவரோடு கூட பழகி சமாதானமாயிரும். அதுதான் ஆராதனை, அதுதான் ஆராதனை. அவருக்கும் எனக்கும் என்ன சொன்ன இருக்கிற பிளவுகள் அதிகம் அல்ல, உங்கள் பாவங்கள் தான் உங்களுக்கும் தேவனுக்கும் பெரிய பிளவை உண்டாக்கினது. ஆராதனை என்பது உங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு இணைப்பை ஏற்படுத்துவதுதான் ஆராதனை. அல்லேலூயா. அதனாலதான் நாம் துதிக்கும் பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமா இருக்கிறார். அல்லேலூயா. அவரை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் எப்படி இருக்கிறாரா, ஐஸ்வர்ய சம்பந்தரா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் சமயமாய் இருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆராதனை என்பது உங்களை கர்த்தருக்கு கொடுப்பது. ஆராதனை என்பது நீங்கள் நேசிப்பதை விரும்புவதை கர்த்தருக்கு கொடுப்பது. ஆராதனை என்பது ஆண்டவரோடு கூட சமாதானமாய் பழகி சமாதானமாய் இருப்பது. அதுதான் ஆராதனை. இன்றைக்கு தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவுகள், தேவனுக்கு நமக்கு இருக்கிற ஐக்கியங்கள், தேவனுக்கு நமக்கும் இருக்கிற பந்தம் எப்படி இருக்கிறது? அந்த உறவுகளுக்கு நம் தூரமாய் இருக்கிறோமா, இல்ல அவரோடு கூட இணைந்து இருக்கிறோமா? அப்படி இருப்பதுதான் ஆராதனை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவரோடு ஒன்றோடு கலந்து விடுவது ஆராதனை. அதுதான் ஆராதனை. ஆராதனை என்பது என்ன? இன்னும் வசனம் சொல்லு. வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பாருங்க. ஆமென். ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பாருங்க. அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்றும் அவ்வாறு சிறைகள் உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளும் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று இரவும் பகலும் ஓயாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. அடுத்த வசனம் பாருங்க. அடுத்த வசனம். மேலும் சிங்காசனத்தில் வீற்றிருந்து சதா காலில் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் போது என்ன நடந்தது? 24 மூப்பர்களும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக எப்படி விழுந்தாங்களா? வணக்கமாய் விழுந்து. அடுத்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற 10 வசனம் போடு. சதா உயிரோடு இருக்கிறவர்களை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்துக்கு முன்பாக வைத்து. எதை வச்சாங்க? இது என்னது? கிரீடம் எப்படி வரும்? வெற்றி பெற்றவனுக்கு கிரீடம். இல்லையில சொல்லுங்க. ஜெயிச்சவனுக்கு கிரீடம். அப்படித்தானே? இந்த கிரீடத்தை எங்க இறக்கி வைக்கணும் சொல்லுங்க. எங்க வைக்கணும்? பலிபீடத்தில். தலையில வச்சுக்கிடாதீங்க. எப்பவும் கிரீடம் அங்கே வச்சா நல்லா இருக்காது. அப்போ ஆலயத்துக்கு வரும் பொழுது எது ஆராதனை? எது ஆராதனை? உங்கள் வெற்றியை கொண்டாடுகிற இடம் அல்ல. உங்கள் வாழ்க்கையில் என்ன தேவனுக்கு உங்களை பலி இடுவது ஆராதனை. நீங்கள் நேசிப்பதை கொடுப்பது ஆராதனை.
அவரோடு பழகி சமாதானமாய் ஐக்கியப்படுவது ஆராதனை. அதோடு கூட வசனம் சொல்லுகிறது, உங்களுக்கு அவர் கொடுத்த கிரீடத்தை இறக்கி வைக்கிற இடம் ஆராதனை. அல்லேலூயா. இங்கே வரும் பொழுது எல்லாம் அவர் தான் ஐயா. எல்லாம் பாட்டு பாடுவோம்ல, எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம். நல்லா இருக்கு, அழகா இருக்குல்ல, பாட்டு அழகா இருக்கு. நீங்க எல்லாம் இயேசுவை சொல்ல முடியுமா? தொல்லை வந்தாலும் அவரை தொல்லையாக இருந்துறீங்களே. அவரை கொடுக்குற தொல்லை ஏன்னா எவ்வளோ பெரிய தொல்லை கொடுக்குறீங்க. ஆராதனை என்பது என்ன? நமக்குள்ளே இருக்க எல்லாவற்றையும் அவருக்கு முன்பாக, நான் ஒன்றும் இல்லைப்பா, எல்லாம் நீங்கள் தான்ப்பா, எல்லாம் எல்லாம் சொல்லுங்கள். அவருக்கு முன்னால் படிப்பு ஒன்றும் இல்லை, அவருக்கு இருக்கிற அந்தஸ்து ஒன்றும் இல்லை, அவருக்கு இருக்கிற பணம் ஒன்றும் இல்லை, அவருக்கு இருக்கிற எந்த பொசிஷன் என்னச்சுன்னா எதுவுமே அவருக்கு எல்லாம் என்னச்சுன்னா அவருக்கு சரண்டட், எல்லாம் உமக்கு தான்ப்பா, எல்லாம் ஒப்பு கொடுக்கணும். அதுதான் ஆராதனை. இந்த ஆராதனை செய்தான் தாவீது. அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். இந்த துதி ஆண்டருக்கு செய்தான். அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். அவன் அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்போடு என்னச்சுன்னா இருந்தது மட்டும் இல்லை, அவன் ஆலயத்தில் வந்து கர்த்தரை தொழுது கொண்டான். எங்கே வந்து அந்த 138:2 பாருங்க, 138:2 பாருங்க, 132. உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தம் உண்மை நிமித்தம் நாமத்தை துதிப்பேன், உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கல உம்முடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறேன். அப்போ நம்முடைய ஆராதனை அமைஸ்தவர் நாம் ஆராதிக்க நம்மை அர்ப்பணிப்பது மட்டும் அல்ல, நம்முடைய ஆராதனை தேவன் நமக்கு குறித்த ஆலயத்தில் ஆராதிக்கணும். அல்ல சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அமைஸ்தோத சங்கீதக்காரன் 22 நாளாகமம் 7:3 வாசித்து பாருங்க. 2 நாளாகமம் 7:3 அக்கினி இறங்குகிறது, கர்த்தருடைய மகிமை ஆலயத்தில் தங்கி இருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் கண்டபோது தல வரிசை மட்டும் தரையிலே முகங்குப்புற குனிந்து பணிந்து, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் சொல்லி அவர் என்ன செய்தார்களா? அவருடைய ஆலயத்தில் துதித்தார்கள். 22 சங்கீதம் 25 வசனத்தை பாருங்க. சங்கீதம் 22:25 மகா சபையிலே நான் செலுத்தும் துதி உம்மாலை உண்டாகும், அவருக்கு பயப்படுவதற்கு முன்பாக என் பொருத்தனைகளை நான் செலுத்துவேன். 42:4 பாருங்க. சங்கீதம் 42:4 முன்பே நான் பண்டிகை ஆசரிக்கிற ஜனங்களோடு கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோட தேவாலயத்திற்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ள என்ன ஆகிறது? உருகுகிறது. நான் அப்படி ஆராதிச்சேன், ஆனா என்னால இப்போ அப்படி ஆராதிக்க முடியலையே. ஆலயத்தை குறித்த வாஞ்சை, அதான் 122 சங்கீதம் 1 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவன்னு சொன்ன பொழுது எப்படி இருந்தோமா? மகிழ்ச்சியா இருந்தோம். எபிரேயர் 10:25 வசனம் சொல்லுது, கர்த்தருடைய ஆலயத்தில் என்ன ஸ்தோத்திரம் வருவதை, சபை கூடுதலை ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? விட்டுவிடக் கூடாது என்று வாசிக்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் துதி ஆமை ஸ்தோத்திரம் கர்த்தருடைய ஆலயத்தில் நின்று தேவனை மகிமைப்படுத்தணும். சங்கீதம் 84:4 வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 84:4 பாருங்க, உம்முடைய வீட்டில் வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் என்ன செய்வார்களா? ஆமே, ஒருவரை ஒருவர் பேசிக்கொண்டே இருப்பார்கள். அப்படியே சொல்லப்பட்டிருக்கு. அவரை துதிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். யார சொல்லுங்க? ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருப்பாங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்னச்சுன்னா எனக்காக யாவையும் செய்து முடிப்பா. உங்களுக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிக்கணும்னு சொன்னார். அமை ஸ்தோத்திரம். முடிக்கப்படாத காரியங்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு தீர்வு வர வேண்டும் என்றால், நிறைவேற்றப்படாத காரியங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால், பூர்த்தி செய்யப்படாத ஆசீர்வாதங்கள் இந்த மாதத்திலே பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்றால், தேவன் சொல்லுகிறார் நீங்கள் அவரை துதிக்க வேண்டும். அல்லேலூயா. அல்ல சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. இரண்டாவதாக கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? 138 சங்கீதம் 3 வசனம் சொல்லுகிறது. 138:3 வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை, நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு என்ன செய்து மறுத்தர் அருளினே, என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்ன செய்து தைரியப்படுத்தின. 57:2 பாருங்க, 52:7 பாருங்க, 57:2 பாருங்க, 57:2 சங்கீதம் 57:2 பாருங்க. ஒரு ஆள் வாசிங்க. எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவன் நோக்கி என்ன செய்வேன்? கூப்பிடுவேன். அப்போ ரெண்டாவது ஆண்டு சொல்லுகிறார், அவர் உங்களுக்காக யாவையும் செய்யணும்னா நீங்க ஜெபிக்கணும். பக்கத்தில் ஆட்களை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிக்கணும், நீங்க என்ன செய்யணும்? தூங்கக்கூடாது, ஜெபிக்கணும். அல்லேலூயா.
ஜெபத்தை அசட்ட பண்ணக்கூடாது, ஜெபிக்கணும். அல்லேலூயா. என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். நீங்க ஜெபம் பண்ணணும். எத்தனை பேர் ஜெபம் பண்ணுதோம்? நம்ம எல்லாம் பிஸின்னு சொல்லிடுதோம். ஆமே. நான் ஒன்று சொல்லுதுங்க, நம்மால் முடிந்தது சில காரியத்தை செய்து முடிக்கலாம். நம்மால் முடியறதை செய்யலாம். எதை செய்யலாம்? ஒரு உதாரணத்தோடு சொல்லுதேன். உங்களால் என்ன செய்ய முடியும்? படகை கொஞ்சம் தள்ள முடியும். படகை என்ன செய்ய முடியும்? தள்ள முடியும். வலைய போட முடியும். வலைய இழுக்க முடியும். வலைய என்ன செய்யணும்? இழுக்க முடியும். ஆனால் மீனை கடைக்க வைக்க முடியுமா? முடியுமா? சொல்லுங்க, முடியுமா? சொல்லுங்க, முடியுமா? நான் இத்தனை மீனை பிடிச்சிருவேன் உங்களால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? முடியாது. உங்களால் என்னச்சுன்னா நிலத்தை பண்படுத்த முடியும். முடியுமா? முடியாதா? முடியும். உங்களால் நிலத்தை பண்படுத்தி விதைக்க முடியும். இதுக்குமா முடியாதா? முடியும். விதைச்சது என்னச்சுன்னா வளர வைக்கிறதுக்கு உங்களால் முடியுமா? சொல்லுங்க. நம்ம முடிய வளர வைக்க முடியலப்பா. கொஞ்சம் கலரை மாத்தினால என்ன 10 நாள்லயே மாறிடுது. எதுவுமே செய்ய முடியல. நம்மால விளைய வைக்க முடியாது. அப்படிதானே? நம்மால் முடிஞ்சதை மட்டும்தான் முடியும். முடியாததை செய்யணும்னா ஜபத்தினால் மட்டும்தான் முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் என்ன தீர்க்கப்படாத பிரச்சனைகள் என்ன? உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றப்படாத வாக்குத்தத்தங்கள் என்ன? உங்கள் வாழ்க்கையில் என்ன பூர்த்தி செய்யப்படாத நன்மைகள் என்ன? அது நிறைவேற்றப்படணும். அதை கர்த்தர் செய்து முடிக்கணும்னா நீங்கள் ஜெபிக்க ஆரம்பியுங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு தீர்மானம் எடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் ஊக்கமா ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்காக, அதான் வசனம் என்ன சொல்லுகிறது? எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி நான் கூப்பிடுவேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப என்ன செய்வாரு? அடுத்த வசனம் பாருங்க. அடுத்த வசனம் 57:3 பாருங்க. என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். தேவன் தமது கிருபையும் தமது சத்தியத்தை எனக்கு என்ன செய்வார்? அனுப்புவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் 30ஆம் சங்கீதத்தை பாருங்க. 30ஆம் சங்கீதம் ஆமென் ஸ்தோத்திரம் 2:3 வாசித்து பார்த்தீங்கன்னா ஆமென் ஸ்தோத்திரம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு, என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை என்ன செய்யணும்? குணமாக்கினி. கூப்பிட்டா சுகம் கிடைக்கும். அடுத்த வசனம் பாருங்க. அடுத்த வசனம் கர்த்தாவே நீ என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை என்ன செய்யும்? உயிரோட காத்தீர். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். சிங்கத்தை போல, கட்சிக்கிற சிங்கத்தை போல யாரை விழுங்கலான்னு பிசாசு என்ன சுற்றி திரிகிறான். ஆமென் ஸ்தோத்திரம். எப்ப விழுவன்னு சொல்லி நம்ம மேல என்ன கண்ணோக்கமா இருக்கிறா. ஆனா தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எந்த பொல்லாப்பு உங்களை என்ன அழிக்காமல் இருப்பதற்கு, நீங்கள் பாதாளத்தின் வல்லமைக்கு தப்பி வைக்கப்படுவதற்கு, மாந்திர சக்திகளுக்கு தப்பி வைக்கப்படுவதற்கு, சூனியத்தின் வல்லமைகளுக்கு தப்பி வைக்கப்படுவதற்கு, அந்தகாரத்தின் கிரியைகளுக்கு தப்பி வைக்கப்படுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை ஜெபம் பண்ணு, என்னை நோக்கி கூப்பிடு. அல்லேலூயா. நான் உனக்கு யாவையும் செய்து முடிப்பேன். அல்லேலூயா. 118:5 வாசிக்கிறோம். நானே என்ன சொல்லேன், 118:5 விசாலத்தில் என்னை வைத்து, எங்கிருந்து? நெருக்கத்தில், நான் கூப்பிட்ட நெருக்கத்தில் இருக்கும் பொழுது என்னை விசாலத்தில் கொண்டு வந்து வச்சுட்டீங்க. 107ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தில் பார்த்தா, இக்கட்டிலிருந்து உம்மை கூப்பிட்டேன், என்னை என்ன செய்ய ஸ்தோத்திரம், இக்கட்டுக்கு என்னை விலக்கி காத்தீர் என்று வேதம் சொல்லுகிறது. 91ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தில் வாசித்து பார்த்தா 91:15 ஆபத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு கேட்டு பதில் கொடுத்து என்னை தப்புவித்து என்னை கனப்படுத்தினான்னு வாசிக்கிறோம். 86ஆம் சங்கீதம் 3-4 வசனத்தை வாசிக்கும் பொழுது, நான் கூப்பிட்டா என் ஆத்துமாவை மகிழ்ச்சி ஆக்குகிறார். அல்லேலூயா. 61ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, உயரமான இடத்தில் என்னை கொண்டு போய் நிறுத்துவீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த இடத்துல? 40ஆம் சங்கீதம் 1, 2, 3 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நான் அவருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என் பக்கமாய் சாய்ந்து முளையான சேற்றிலும் படுக்குழிந்து தூக்கி கண்மலையின் பாதத்தை சிறப்படுத்தி அவரை துதிக்கிற புதுப்பாட்டை என் நாவிலே கொடுத்தார். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையின் உயர்வு யார் கையில் இருக்குன்னா இயேசுவுடைய கையில் இருக்கிறது. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையின் விடுதலை யார் கையில் இருக்கு? இயேசு கையில் இருக்கிறது. உங்க வாழ்க்கையினுடைய மேன்மை யார் கையில் இருக்கிறது? அவர் கையில் இருக்குது.
சொல்லுகிறது. என வேதம் சொல்லுகிறது, எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த அவரால் முடியும். உங்க படிப்பு செய்யாதது, உங்களுக்கு ஞானம் செய்யாதது, உங்களுக்கு இருக்க திறமை செய்யாதது, உங்க வாழ்க்கையில் இருக்கிற உங்க அமைப்பு, உங்க சிச்சுவேஷன், உங்க சூழ்ந்திருக்கிற சாதகமற்ற சூழ்நிலைகள் செய்யாததை இயேசு உங்களை உயர்த்த முடியும். ஆமதிக்கிறவங்க நல்ல கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, ஜெபம் அது என்ன செய்யும்? அது என்ன செய்யும்? வசனம் சொல்லு. 30ஆம் சங்கீதம் 10-11 வாசிக்கும் பொழுது, 30-10-11 வாசிக்கும் பொழுது, அவரை நோக்கி கூப்பிட்டனா, கர்த்தரை நோக்கி கெஞ்சினா, என் புலம்பல ஆனந்த களிப்பாய் மாற பண்ணிட்டா. அல்லேலூயா. என் புலம்பல எப்படி மாறிட்டா? ஆனந்த களிப்பாய் மாற பண்ணி. இந்த மாதத்துல கர்த்தர் எனக்காக அப்படி காரியத்தை செய்து முடிப்பான்னு விசுவாசிக்கலாம். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், அல்லேலூயா. ஆமென். ஜெபிக்க ஆமென் ஒப்பு கொடுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க ஒப்பு கொடுங்க. துதிப்பதற்கு மட்டுமல்ல, ஜெபிப்பதற்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில விடுதலையை தருவார். அல்லேலூயா. ஆதி சபை ஜெபித்தது. ஆமென். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். 47ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்தாங்க. 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஜெபிப்பதற்காக ஆலயத்துக்கு போனாங்க. அங்கே பிறவிக்குள்ளா இருந்தவன் அவன் சுகமாக்கப்பட்டான். அவனை பார்ப்பதற்காக என்னச்சுன்னா 10-11ஆம் வசனத்தில் பாருங்க, ஜனங்கள் அந்த மண்டபத்திற்கு ஓடி வந்தார்கள். அல்லேலூயா. எந்த ஒரு சபை ஜெபிக்கிறதோ அந்த சபையில் ஆத்துமாவின் பெருக்கத்தை கர்த்தர் கொண்டு வருவார். நாம் செய்யாத காரியத்தை கர்த்தர் செய்வார். ரட்சிக்கப்பட்ட அனுதினம் கர்த்தர் சபைகளை கூட்டி சேர்ப்பார். அல்லேலூயா. ஆமென். ட்ரிக் பண்ணனால சபை வளராது, சூழ்ச்சி பண்ணனால சபை வளராது, மாயமான மந்திரங்கள் பண்ணனால சபை வளராது. சபை வளரன்னு சொன்ன ஆமென் ஸ்தோத்திரம். இங்க இருந்து என்ன சின்ன ஸ்தோத்திரம், ஆட்களை பிறக்கி அங்க போடுறதுனால சபை வளராது. சபை வளரனா ஜபத்தினால் மட்டும்தான் சபை வளரும். ஜெபிக்கிற சபை வளரும். அல்லேலூயா. இன்னும் ஒன்று சொல்லுகிறேன், ஜெபிக்கிற சபையில தேவையில்லாத என்ன கலைகளையும் கர்த்தர் புறக்கி வெளியில போட்டுருவார். ஆமென். தேவையில்லாத கலைகளையும் புறக்கி வெளியே போட்டுருவார். நான் சபையில ரொம்ப கண்டிக்கல மாட்டேன், ஆனா ஜெபிப்பேன். சபை என்னச்சுன்னா கண்ட்ரோல்குள்ள வந்துடும். எனக்கு அந்த மந்திரம் தான் எனக்கு தெரியும். அல்லேலூயா. அந்த மந்திரம் தான் தெரியும். 30 வருஷத்துடைய சர்வீஸ்ல அதுதான் கர்த்தர் கற்றுக் கொடுத்தா. ஜெபம் பண்ணா போதும். இவரை கொண்டு வரனா கர்த்தர் கொண்டு வருவார், கொண்டு போனாலும் கொண்டு போயிடுவார். அல்லேலூயா. இவர் இருக்கிறனா இவர் இருப்பார், இல்லைன்னா போனா போயிடுவார். ஜெபத்தில் கர்த்தர் கிரியை செய்வார். எதை வைக்கணுமோ அவருக்கு தெரியும், எதை போகணுமோ அதை போக வைப்பார். ஆமென். சபை வளருவது கர்த்தர் தான், பாஸ்டர் இல்லை. பாஸ்டரால சபை வளராது. சபை வளரப்படுது கர்த்தர் ஒருத்தர் தான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆதி சபை ஜெபித்ததா, ரட்சிக்கப்பட்ட அனுதின கர்த்தர் சபையில கொண்டு வந்து சேர்த்தார்களாம். ஆமென் ஸ்தோத்திரம். சபை ஜெபித்ததா. நடந்தது என்ன ஸ்தோத்திரம், ஜனங்க கூடி ஒரு அற்புதத்தில் ஓடி வந்தாங்களாம் அந்த மண்டபத்துக்கு. இதுதாங்க சபை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஜெபிக்கிற சபை வளரும். சொல்லுங்க. ஜெபிக்கிற நபர்கள் வாழ்க்கை தரமும் வளரும். அல்லேலூயா. ஜெபிச்சு பாருங்க, ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தர் உங்க ஜெபத்தில் அற்புதம் செய்வதை நீங்க பார்க்க முடியும். உங்களுக்கு யாரோ ஒருத்தர் ஜெபிக்கணும் இல்ல, இல்ல எங்கேயோ போய் ஜெபிக்கணும் இல்ல. ஆமென் ஸ்தோத்திரம். நான் யாரையும் குற்றப்படுத்தல, குறை சொல்லல. இங்க இருந்து 4 மாவடியில் போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணா தான் கேட்க நினைக்காதீங்க. இல்ல இங்க இருந்து போய் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் காரணியால போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணா தான் கேட்க நினைக்காதீங்க. உங்க வீட்டில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. அங்க ஆண்டவர் கொடுத்து உங்க சபையில உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்தை கேட்கிறவர் காரணியாவில் இருக்கிறவர்கள் அல்ல, ஜெபத்தை கேட்கிறவர் என்னச்சுன்னா 4 மாவடியில் இருக்கிறல்ல, ஜெபத்தை கேட்கிறவர் இயேசு ஒருவர் தான். ஜெபத்துக்கு அவர் தான் பதில் கொடுப்பார். ஜெபம் பண்ணு பழகுவதில்லை. அவரை நோக்கி ஜெபம் பண்ணாம எங்க இருந்து ஜெபம் பண்ணாலும் ஜெபம் கேட்கப்படாது. ஜெபத்தை கேட்கிறவர் நம்முடைய நாயகர் இயேசு ஒருவரே. அல்லேலூயா. பாத்ரூம்ல உட்கார்ந்து ஜெபம் பண்ணாலும் கேட்பார். ஆமென். குளிக்கும் பொழுது என்ன நெருக்கத்தில் ஜெபம் கேட்பார். வனாந்தரத்திலிருந்து ஜெபம் பண்ணாலும் கேட்பார். ஆமென் ஸ்தோத்திரம். எங்க இருந்து ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் கேட்க முடியும். என ஜெபத்தை கேட்கிறவரே மாமிசமான யாவரும் உம்மிடத்தில். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்க, நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்க. நம்ம ஜெபத்தை கேட்கிறவன். இந்த மாதத்தில் ஒரு பொறுத்தல் எடுங்க. நான் ஜெபம் பண்ணுவேன் தினந்தோறும். என்ன பண்ணுவேன் சொல்லுங்க, என்ன பண்ணுவேன்?
ஜெபம் பண்ணுவேன். சொல்லுங்க, பக்கத்தில் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, தூங்கிக்கிட்டே ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். அல்லேலூயா சொல்லுங்க. கேட்பாரா கேட்க மாட்டாரா? அவருக்கு வழக்கமாக ஜெபிக்கிற இடத்துல ஜெபம் பண்ணாங்களாம். யோவான் 16 அதிகாரமா 16, யோவான் 16:13 பாருங்க. அவங்க வழக்கமாக ஜெபிக்கிற இடத்துல ஜெபம் பண்ணாங்களாம். அங்கே ஒரு லீதியால் என்னச்சுன்னா, ரத்தாம்பரம் வைக்கிற லீதியால் சந்திக்கப்பட்டார். அதுக்கடுத்து என்னச்சுன்னா, மாய வித்தைக்காரன் செய்கிற என்னச்சுன்னா ஒரு ஸ்திரியால், குறி சொல்லுகிற ஒரு ஸ்திரி ரட்சிக்கப்பட்டார். அப்போ பிஸ்னஸ்மேன் சந்திக்கப்பட்டாங்க. அடுத்து குறி சொல்லுகிறவா, அந்த கை காலெலாம் பார்த்து எனக்கு நல்ல காலம் பிறந்திருக்கா கெட்ட காலம் பிறந்திருக்கா கேட்குங்க. அவள் ரட்சிக்கப்பட்டா. அவளுக்கு தெரியுது இயேசு தான் தெய்வம்னு. இல்லையா, நமக்கு தெரியல, இன்னும் போய் கையை நீட்டிக்கிட்டு இருக்கிறோம். எனக்கு நல்ல காலம் எப்போ பிறக்குன்னு பாருங்க. உனக்கு ஒரு நாள் பிறக்கவே பிறக்காது. கையை நீட்ட வேண்டியது அவர் இல்லை. அல்லையில சொல்லுங்க. அல்லையிலோயா, எங்கேயோ போய் நீட்டுதீங்களாப்பா, அவர்கிட்ட நீட்டுங்க. அல்லையில சொல்லுங்க, இயேசுவே அப்படின்னு கொடுங்க, அவர் அற்புதம் செய்வார். ஆமே. அதே இடத்துல சிறைச்சாலைக்காரன் சந்திக்கப்பட்டான். இப்போ ஒரு ஜபம், வழக்கமா ஜபிக்கிற ஒரு ஜபத்துல அமைஸ்தோத்த ரத்தாம்பரம் விற்கிறவள் லீதியால் சந்திக்கப்பட்டாள். அவ அந்த இடத்துல அதே ஜபத்தில் நினைச்சன குறி சொல்லுகிற ஆவி உள்ள ஒரு பெண்மணி சந்திக்கப்பட்டாள். இன்னொரு நினைச்சன ஸ்தோத்திரம், அங்கேயே சிறைச்சாலைக்காரன் சந்திக்கப்பட்டான். அல்லேலூயா. அப்ப ஜபிக்கிற இடத்துல கர்த்தர் கிரியை செய்வார். நல்லா சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க. நேரம் நமக்கு நம்மளை இப்படி கண்ட்ரோல் பண்ணுது. தோத்திரம். ஆமேன். ஆண்டருக்கு மகிமை உண்டாதாக. மூணாவது பேருவோம். மூணாவது 138 சங்கீதம் 4:5 வசனம். 138 4:5. 138 4:5 பாருங்க. 138 4:5 பாருங்க, வாசிங்க. கர்த்தாவே, பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும் பொழுது. யார் கேட்கும் பொழுது? பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் உம்முடைய வார்த்தையை கேட்கணும். அப்போ கேட்கணும்னா என்ன செய்யணும்? சொல்லணும். சொல்லுங்க. நான் நீங்கள் கேட்கணும்னா நான் என்ன செய்யணும்? நான் அமைதியாக நின்னா, நீங்கள் இதான் சாக்குன்னு சொல்லி கொஞ்சம் தூக்கிடுவீங்க. 2 மணி நேரம் நல்லா தூக்கிடுவேன் அப்படி. நான் பேசினா தான் நீங்கள் கேட்பீங்க. நான் இந்த சத்தம் போட்டாலும் சில ஆளுக்கு கண் அப்படி சொருகிக்கிட்டு தான் இருக்கு. தோத்துறோம். இந்த சத்தம் போட்டாலும் எல்லாம் இருக்கிற சத்தத்துக்கு என்ன ஆகுது? கண்ணெல்லாம் என்னது அப்படி சொருகுது. என்ன உங்களை மாதிரி பாக்கியவான்கள் யாருமே இல்லை. தோத்துறோம். நீங்கள் கிருபை பெற்றவர்கள், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இவ்வளோ சத்தம் காலைல இதே சத்தம் தான் போட்டேன் 5 மணிக்கும். அண்ணாலும் என்னச்சுன்னா அது எனக்கு முன்னால இருந்தே ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கிறார். அவ்வளோ சத்தம் போட்டேன். அப்படி தானேப்பா, காலைல இதே சத்தம் தான் போட்டேன். இப்போ நான் இவ்வளோ பேர் இருக்கீங்க, காலையில் ஒரு 100 பேருக்குள்ள தான் இருப்பாங்க. ஆனால் அப்பவும் இதே சத்தம் தான் போட்டேன். அண்ணால முன்னால் இருந்துட்டு டான்ஸ் ஆடத்தான் செய்யுது. தோத்துறோம். அது கிருபை. அது கிருபையில் வாழ்க்கை ஓடுதில்லை. அதே மாதிரி இது ஒரு கிருபை. அல்லேலூயா. அவன் என்ன சத்தம் போட்டாலும் என்ன சரி என்னவும் பேசு அப்படின்னு மாதிரி. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. வசனம் சொல்லணும். என்ன சொல்லணும்? சொல்லுங்க. கர்த்தாவே, பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும் போது, பூமியின் ராஜாக்கள்லாம் உம்மை துதிப்பார்கள். அதான் சங்கீதம் 40 வாசித்து பாருங்க. நான் நினைச்ச கண்மலையின் பாதத்தை ஸ்திரப்படுத்தினா அவரை துதிக்கிற பாட்டை என் இருதயத்தில் தந்தார். அதை நினைச்ச எல்லாரும் கேட்பார்களாம். அவர்கள் என்ன செய்வாங்க? கேட்பார்கள். அதே மாதிரி நினைச்ச அப்போஸ்தலர் 16 அதிகாரத்தில் பவுலும் சீலாவும் பாடி துதி செய்ய தொடங்கினதை எல்லாரும் என்ன செய்தாங்க? கேட்டாங்க. அவங்களுக்கு என்ன வந்துட்டு? விடுதலை வந்துட்டு. கர்த்தருக்கு மகிமை உண்டாது. அப்போ தேவப்பிள்ளை நல்லா கவனிக்கணும். நாம் சொல்லாமல் இன்னும் ஒருவருக்கு இயேசுனுடைய மகிமை தெரியவே தெரியாது. அல்லேலூயா. இயேசுனுடைய மகத்துவத்தையும் மகிமையும் வல்லமையும் அனுபவித்த நீங்கள், கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பார்த்த நீங்கள் என்ன செய்யணும்னா, தெரியாதவங்களுக்கு நீங்க சொல்லணும். அப்ப இது மூணாவது என்ன சொல்லுது? கர்த்தருக்குன்னு ஊழியம் செய்யணும். என்ன செய்யணும்? சொல்லுங்க. என்ன செய்யணும்? மௌனமா இருக்கக்கூடாது. நீங்க ஆண்டவருக்கா ஊழியம் செய்யணும். நீங்க எந்த ஊழியம் செஞ்சாலும் சரி, நீங்க சிறுவர் ஊழியமோ, வாலிபர் ஊழியமோ, பெண்கள் ஊழியமோ, ஆண்கள் ஊழியமோ, பிசினஸ் ஊழியமோ, எந்த ஊழியம் செஞ்சாலும் சரி, இந்த ஊழியம் உங்களுக்கல்ல, இது கர்த்தருக்கு நீங்க செய்கிற ஊழியம். உங்களுடைய பிரதானமான நோக்கம் எப்படி இருக்கணும்? ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவாக இருக்கணும். நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியமும் எப்படி இருக்கணும்? ஆத்துமா ரட்சிக்கப்படணும்.
இன்னும் ஒருவரை சந்தோஷப்படுத்துவது, இன்னும் ஒருவரை மகிழ்ச்சியாக்குவதா இருக்கக்கூடாது. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும், நீங்கள் செலவழிக்கிற ஒவ்வொரு என்ன பணங்களும், நீங்கள் செலவழிக்கிற ஒவ்வொரு நேரங்களும் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான தரிசனத்தோடு, அந்த வாஞ்சையோடு நீங்கள் செயல்படணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. அப்ப கர்த்தர் கொடுத்த உங்க ஊழியத்தை, இந்த ஊழியத்தில் நீங்க இன்னைக்கு என்ன சாதிச்சிருக்கிறீங்க அப்படின்னா, இதில் நான் இந்த வருஷத்துல இத்தனை ஆத்துமாக்களுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் மூலமாக நான் சுவிசேஷம் செஞ்சிருக்கிறேன், இத்தனை ஆத்துமாக்கள் ரட்சித்திருக்கிறேன், இத்தனை ஆத்துமாக்களுக்கு இயேசுவை பத்தி சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லுகிற ஸ்டேட்மெண்ட் தான் ஸ்தோத்திரம் பரலோகத்துல சந்தோஷத்தை உண்டாக்கும். கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும். என்ன செய்யணும்? சத்தமா சொல்லுங்க. எதுக்காக செய்யணும்? ஆண்டவருக்காக ஊழியம் செய்யுங்க, தேவனுக்கு ஊழியம் செய்யுங்க. கந்தகை மந்திரி அவன் வாரான். கந்தகை மந்திரி அவன் என்ன சொன்ன, ரதத்தில் வந்து வாரான். வந்துக்கிட்டு இருக்கும்போது பிழிப்பு விட்ட கர்த்தர் சொல்லுதாரு, போய் அந்த ரதத்தோடு கூட என்ன செய், சேர்ந்துக்கோ அப்படிங்கிறார். ஆவியானவர் கொண்டு போய் ரதத்தோடு சேர்த்துட்டார். அப்போ சேர்த்துக்கிட்ட ரதம் போய்கிட்டே இருக்கு. இவன் ஏசையா தீர்க்கதரிசி ஆகமத்தை என்னச்சுன்னா கந்தக மந்திரி வாசித்துக்கிட்டு இருக்கிறான். இவன் உடனே அந்த ரதத்துக்கூடையே ஓடிக்கிட்ட கேட்குறான், நீ வாசிக்கிறதுனுடைய அர்த்தம் உனக்கு தெரியுமா? அவன் உடனே சொல்லுகிறான், எனக்கு ஒருத்தன் தெரிவிக்காவிட்டால் எப்படி தெரியும் அப்படிங்கிறான். உடனே அவன் கேட்ட உடனே ரதத்தில் ஏறிக்கோன்னு சொன்னான். ரதத்தில் ஏறினா அவன் ரட்சிப்புக்குள்ள ஆயிட்டான். இல்லை சொல்லுங்க. உடனே இப்போ ரதம் எப்போ நின்றுச்சு? ஸ்தோத்திரம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுக்க தட்டி ரதம் ஓடிக்கிட்டே இருந்தது. தண்ணியை பார்க்க தட்டியும் ரதம் இருந்தது. அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அல்ல சத்தமாக சொல்லுங்க. தண்ணியை பார்த்தா ரதம் நின்றுச்சு. ஞானஸ்தானம் கொடுக்கலாமா? தண்ணி இருக்கிறது ஞானஸ்தானம் கொடுத்துடலாம். உடனே கொடுத்துட்டான். இவன் பறந்துட்டான், அவனும் போயிட்டான். ஊழியம் ரோமர்ல வாசிக்கிறோம், ஒருவன் சொல்லாமல் விசுவாசம் எப்படி வரும்? அறிவிக்காமல் எப்படி என்ன சொன்ன எனக்கு தெரியும்? சொல்லணும். இந்த தேவனுடைய வார்த்தையை இந்த பகுதியில் எல்லாம் சொல்லுங்க. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்க, நல்லா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமே சொல்லுங்க. ஆமே ஆமே. கர்த்தர் எனக்காக யாருக்காக செய்வாரா? எனக்கு. எப்போ யார்? நீங்கள் யாரு? நீங்கள் துதிக்கிறவங்க, நீங்கள் ஜெபிக்கிறவங்க, நீங்கள் ஊழியம் செய்கிறவங்க. ஆமே. ஜெபிக்கிறவங்க, துதிக்கிறவங்க, ஊழியம் செய்கிறவங்க. அப்போ நீங்கள் துதிச்சிங்கன்னா கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். நீங்கள் ஜெபித்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். நீங்கள் ஊழியம் செய்தால் கர்த்தர் உங்களுக்காக யாவையும். கண்ண முடி அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நான் நல்லா துதிக்கணும், ஆண்டவரே நல்ல ஆண்டவரே துதிக்கணும், நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம் நான் ஜெபிக்கணும், ஆண்டவரே நல்ல ஊழியம் செய்யணும். ஆண்டவரே இந்த 3 காரியத்துக்கு ஒப்பு கொடுங்க. எல்லாரும் எல்லாம் ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். எல்லாம் ஒப்பு கொடுங்க. 3 காரியத்தை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை பார்த்து ஒப்பு கொடுங்க. ஆமே ஸ்தோத்திரம். ஆண்டவரே நல்ல ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் என்னை முழுமையா தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறப்பா. என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, அண்டை துதிப்பதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், உண்மையா ஆராதிப்பதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, உண்மையா ஜபம் பண்ணுவதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறப்பா, ஊழியம் செய்வதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறப்பா. ஆண்டவர் நாங்கள் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறாய் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றுவீராக, சுவிசேஷத்தை சொல்லுகிறாய் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றுவீராகப்பா. அதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, எங்களை நடத்தும். உம்முடைய மகிமையின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மகிமையான கிரியைகளை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.